Number 12. போயிட்டே இருக்கும். இளவரசன் நாகூரிலிருந்து. திரு பிஜே அவர்களுக்கு வணக்கம். ஈராக் அமெரிக்க போரின் காரணமாக அமெரிக்கன் பிரிட்டன் பொருட்களை புறக்கணிப்போம். சரி, அப்படியானால் ஆரம்பத்தில் அமெரிக்காவை எதிர்த்த ஈராக் மக்கள் இது இறுதியில் ஆதரிப்பது ஏன்? சதாம் ஆட்சி இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட சர்வாதிகார ஆட்சியா? அப்படி சர்வாதிகார ஆட்சியானால் மற்ற இஸ்லாமியர்கள் அதற்கு ஆதரவு தெரிவிப்பது இன உணர்விலா மத உணர்விலா? அதாவது இப்ப நடந்திருக்கிற லேட்டஸ்டான பிரச்சனையை வைத்து நாகூரை சேர்ந்த இளவரசர் சொன்னீங்க, நாகூரை சேர்ந்த இளவரசர் அவர்கள் பல கேள்விகள், ஒரு கேள்விதான் அது, பல கேள்விகள் ஒரு கேள்வி மாதிரி கேட்டிருக்கிறார். அதாவது அமெரிக்க பிரிட்டன் பொருட்களை புறக்கணிக்க வேண்டும் என்ற ஒரு பிரச்சாரம் உலக அளவில் முடுக்கிவிடப்பட்டிருக்கிற ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறோம். இது நம்ம முஸ்லீம்கள் முடுக்கி விடுற பிரச்சாரம் கிடையாது. ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் அமெரிக்க பிரிட்டன் பொருள்களை புறக்கணிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து. அரபு நாடுகள் முழுவதும் அந்த மாதிரியான ஒரு பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. நமது நாட்டிலும் கூட இடதுசாரிகள் மற்ற இயக்கங்கள்லாம் கூட அந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். கேரளாவில் கூட இன்னைக்கு அந்த பொருள்கள்லாம் கிடைக்காது. அதெல்லாம் அது காரணம் இடதுசாரிகளுடைய பிரச்சாரங்கள் தான். இந்த அமெரிக்க பிரிட்டன் பொருள்களை புறக்கணிக்கிறதுக்கு என்ன காரணம் நீங்க விளங்கிக்கணும். என்ன காரணம்னு கேட்டா, இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் ஒன்றாக திரண்டால் கூட அமெரிக்காவுடைய வல்லாண்மைக்கு ஈடு கொடுக்க முடியாது என்பது யதார்த்தமான நிலைமை. உள்ளதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அமெரிக்காவுடைய அந்த வல்லாண்மைக்கு உலக நாடுகள் பூரா கூட ஒரு அணியில சேர்ந்தால் கூட, ஏன்னா ஆகாயத்தை அவர்கள் தங்கள் கை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். விண்வெளி மார்க்கமாக அந்த ஊர்ல உள்ள முக்கியமான ஒரு 1,00,000 பேரை கொல்லும் போது மெண்டலாவே அவுட் ஆயிருவான். ஆஹா, நம்ம எதிர்க்க கூடாது. மக்களே உள்நாட்டில் ஏண்டா உங்களால பெரிய பிரச்சனை விட்டு தொலைஞ்சிட்டு போங்கடான்னு நினைக்குவாங்க. அவனுக்கு இலக்கு ராணுவ வீரர்கள் கிடையாது, சிவிலியன்கள், ஆஸ்பத்திரிகள் எதுவாக இருந்தாலும் அவர்கள் தாக்குவார்கள். அப்ப வானுலகத்தின் மீது மேலே இருந்து கொண்டு தாக்கக்கூடிய வெப்பன்ஸுகளும் அதிகம் அவங்க யூஸ் பண்ணது ரொம்ப குறைவு. நீங்கள் யூஸ் பண்ணதான் அவருடைய ஆயுதம் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். யூஸ் பண்ணது ரொம்ப குறைவு. ஒரு பாம்பை போட்டு அப்படியே அந்த ஒரு மாநிலம் முழுவதுமே காற்றுகள்ல விஷத்தை பரப்புற அளவுக்கு அவங்கள்ட்ட சக்தி இருக்குது. ஒரு பாம்பு சீர்காழில போட்டு தமிழ்நாட்டு மக்கள்லாம் செத்துருவாங்க. புகை வராது, நெருப்பு வராது. அந்த காற்றுல உள்ள அந்த ஆக்சிஜனை பூரா அது உறிஞ்சி எடுத்துரும். அதுலயே செத்து போற அளவுக்கெல்லாம் அவர்கள்ட்ட வெப்பன்ஸ் அதெல்லாம் ஒன்னும் யூஸ் பண்ணவில்லை. அவர்கள் அதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போன அணு ஆயுதங்களை வைத்து ஜப்பான்ல சரணடைவதற்கு தயாராக இருந்த அந்த நாட்டின் மீது சரணடைஞ்சா பயப்பட மாட்டாங்க, அடி பின்னிட்டு தான் சரணடைய வைக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டுக்கொண்டு ஜப்பான் சரணடைய தயாராக இருந்துச்சு. சரணடைய முன் வந்த அந்த நாட்டின் மீது ஹிரோஷிமாவிலையும் நாகசாகிலையும் கொண்டு போட்டு லட்சக்கணக்கான மக்களை ஒரு வினாடியில் அணுகுண்டை போட்டு என்ன செஞ்சாங்க? அணுகுண்டை முதல்ல உலகத்தில் பயன்படுத்தின ஒரே நாடு அமெரிக்கா தான். அப்ப அந்த மாதிரி ஒரு வல்லாண்மை மிக்க ஒரு நாடு நாளைக்கு நம்மளை மிரட்டாது என்று சொல்ல முடியாது. மிரட்டி இருக்கிறது. நாளைக்கு நேற்று மிரட்டியது. சீனாவை தவிர உலகத்தில் உள்ள எல்லா நாட்டையும் அது மிரட்டி கொண்டுதான் இருக்கிறது. நம்ம நாட்டின் மீது பறந்து சென்று உளவு பார்த்து விட்டு அந்த விமானம் சென்றது. நம்ம நாட்டிலிருந்து எழுத்த துப்பாக்கியால் சுட முடியும், சுடல. ஏன் சுடல? தூர நோக்கோட எந்த ஆட்சியாளர் இருந்தா வீரம் பேசலாமே தவிர தூர நோக்கோட எந்த ஆட்சியாளர் இருந்தாலும் சுட முடியாது. சுட்டா வேற விமானங்கள் வரும். அதை எதிர்கொள்ற அளவுக்கு நம்ம கிட்ட வெப்பன்ஸ் இல்ல. இதான் யதார்த்தம். எந்த நாட்டிலையும் இல்ல. அதனால என்ன செய்யறான்டா, உலகத்தை பூரா தன்னுடைய ஆளுகையின் கீழே கொண்டு வல்லாண்மையின ஜனநாயகத்தை நிலைநாட்ட போறேன். அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கிற பாகிஸ்தான்ல ஜனநாயகம் முதல்ல இருக்குதா? இவன் ஜனநாயகத்தை நிலைநாட்டுக்கு ஈராக்குக்கு போறதுக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல ஜனநாயகம் இருக்குதா நிலைநாட்டினானா? அவனுக்கு ஜால்ரா அடிக்கிற சவுதி அரேபியாவில எல்லாம் ஜனநாயகம் இருக்குதா? அவனுக்கு அடிமையாக இருந்தால் ஜனநாயகம் பேச மாட்டான். ஜனநாயகம் எங்க பேசுவான்னா, அவனுடைய அடிமைத்தை, அவனுடைய எஜமான்தனத்தை ஒத்துக்கிறல என்று சொன்னா ஏதாச்சும் ஒரு காரணத்துக்கு பயங்கர ஆயுதம், என்னடா பயங்கர ஆயுதம் இருந்தா யூஸ் பண்ணி உன்னை காலி பண்ணிருப்பாங்களா? ஒண்ணுமில்ல, தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒளிச்சு வச்சிருப்பாங்க, இன்னும் சொல்லிட்டு இருக்கான். இன்னமும் உலகத்தை ஏமாத்தி கொண்டிருக்கிற காட்சியை பாக்குறீங்க. அப்ப இந்த அமெரிக்காவுடைய வல்லாண்மை இப்படி போய் கொண்டிருந்தா உலகம் பூரா கோழையாக நமக்கு ஒரு இறையாண்மை இருக்கு. நம்ம நாட்டுக்கு அவன் நுழைந்து நாளைக்கு இந்தியாவை 8 துண்டு ஆக்கணுங்கிற அளவுக்கு அவனுடைய வளமை இருக்கு. சொல்லுவான் ஒரு நேரத்தில், சொன்னா கேட்டு அவனு பிரிச்சுதான் நீ அவன் 8 துண்டு ஆக்கு, அல்லது எந்த பகுதி நரிமணம் மாதிரியான பகுதியை மட்டும் தனியா பிரிச்சுக்கிட்டு அதுல என் ஆட்சியை கொண்டாந்து வைப்பான். என் நரிமணத்தில் பெட்ரோல் கிடைக்குது, எங்க எல்லாம் வளம் இருக்கிறது அந்த பகுதி எனக்கு தரணும்னு கேட்பான். தர மாட்டோம், போடுவான் 2 குண்டை தந்துருவோம். இதுதான் யதார்த்தமான ஒரு நிலைமை.
சும்மா நம்ம அதாவது ஒரு நாடு அரபு நாடுலாம் ஒன்னா சேர்ந்தா மட்டும் அமெரிக்கா அழிச்சிட முடியுமா? உலகத்தில் உள்ள முஸ்லீம் நாடுலாம் சேர்ந்தாலும் முடியுமா? அல்ல எல்லா நாடும் சேர்ந்தாலும் முடியுமா? முடியாது. ஒரு நேரம் இருந்துச்சு, ரஷ்யாவும் அதுவும் வல்லரசு வல்லாண்மையா இருந்துச்சு. அந்த கோர்பச்சை விலைக்கு வாங்கி துண்டாக்கி சிதற அடிச்சு சமமான ரெண்டு எதிரி இருக்கும்போது இவன் ஒருத்தனை சப்போர்ட் பண்ண அவன் ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனுடைய பொருளாதாரத்தை சிதைச்சிக்கு பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி கோர்பச்சை வாங்கி சோவியத் யூனியனை துண்டாடினாங்க. ஒரே சர்வாதிகாரி பண்ணும். ரெண்டு பேருக்கு பயன்தான். முதல்ல ஒரு ஆளா முடிஞ்சுட்டான். இப்ப அவன்கிட்ட இன்னைக்கு ஒரு ஆயுதத்தை நீங்கள் தயாரிக்கவும் முடியாது. தெரிஞ்சுக்கங்க, ஒரு ஆயுதத்தை நீங்கள் புதுசா தயாரித்தா கூட அவனுக்கு தெரியும். அங்க இருந்து கண்காணிப்பான். மேல இருந்து என்ன செய்வான், சேட்டலைட் விட்டுக்கிட்டு இங்க என்ன தயாரிக்கிறீங்க கண்காணிப்பான். இங்க அவனுக்கு சுப்பிரமணியன் சாமி மாதிரியான ஏஜென்ட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவனுக்கு தகவல் கொடுப்பதற்காக வேண்டிய ஏஜென்ட்கள் இருக்கிறாங்க. யதார்த்தமான ஐஎஸ்ஐ ஏஜென்ட் தான் அவர், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அது மாதிரி அவர்களுடைய ஏஜென்ட் பணம் கொடுத்து லட்சக்கணக்காக பணம் கொடுத்து அவர்கள் நினைப்பதை சாதிப்பதற்கான ஏஜென்ட்கள் உலகம் முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் மாத்திரம் இல்ல. அப்ப இன்றைக்கு அமெரிக்காவை நம்ம அந்த வல்லாண்மையை ஒழிக்கிறதுக்கு ஆயுதங்களால் ஒழிக்க முடியாது என்பது யதார்த்தம். சும்மா தத்துவம் மேடைக்கு உணர்ச்சி வசப்பட்டு பேசலாம். அதுக்கு என்ன ஆயுதத்தை கையில் எடுக்கணும்னு கேட்டா அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை வீழ்த்தணும். இதெல்லாம் தயாரிப்பதற்கு காசு இருக்கிறதுனாலதான், தன்னிறைவு இருக்கிறதுனால இது செய்ய முடிகிறது. அப்ப அமெரிக்காவுடைய வல்லாதிக்கத்தை ஒழிக்கிறதா இருந்தா அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை வீழ்த்த வேண்டும். எப்படி வீழ்த்தணும்? இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கே தெரியாது, உங்க வீட்டில் பயன்படுத்துற பொருளை எடுத்தீர்களேயானால் 90% பொருட்கள் அமெரிக்காவுடைய தயாரிப்புகள். அதனுடைய லாபங்கள் அமெரிக்கா. நீங்க குடிக்கிற தண்ணி கிணலே குடிக்கிறீங்களா? அமெரிக்காவுடைய தண்ணி. அக்வாபினா குடிக்கிறீங்களா? அமெரிக்காவுடைய தண்ணி. கொக்கோ கோலா குடிக்கிறீங்களா? பெப்சி குடிக்கிறீங்களா? மிரண்டா குடிக்கிறீங்களா? எல்லாம் அதெல்லாம் அதனுடைய லாபங்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு போகிறது. கோல்கேட் பேஸ்ட் போடுறீங்களா? பிரஷ் போடுறீங்களா? பெப்சிடென்ட் போடுறீங்களா? அல்லது இங்க மார்க்கெட்ல இருக்கிற பெரும்பாலும் ஹார்லிக்ஸ் குடிக்கிறீங்களா? விவா எல்லாம் அமெரிக்கா. உங்களுக்கு தெரியும், என்ன ஒரு நாட்டில் தயாரிக்கணும் விற்கணும் நினைச்சிட்டு இருக்கீங்க. அது லக்ஸ் போடுறீங்களா? ரெக்ஸோனா போடுறீங்களா? சர்பு போடுறீங்களா? ரின்னு போடுறீங்களா? எல்லாம் அமெரிக்கா. நீங்கள் உங்களை அறியாமலேயே இந்த நாட்டில் நம்ம பயன்படுத்துற 90% இந்த நாட்டில் மட்டுமில்ல உலகம் முழுவதும். எதனால வல்லாண்மையை அவன் நிலைநாட்டுறான்னு சொன்னா அவனுடைய மார்க்கெட் வர்த்தகர்களாகத்தான் பிரிட்டனும் இங்க நுழைந்தார்கள். கிழக்கிந்திய கம்பெனியாகத்தான் நம்ம நாட்டில் வியாபாரத்துக்கு தான் வந்தார்கள். வியாபாரத்திற்கு தான் இன்னைக்கு உலகத்து மார்க்கெட்டை எல்லாம் பிடிச்சிருக்கிறான். நீங்க போடுற சட்டை, நீங்க எழுதுற பார்க்கர் பேனாவுல இருந்து ரெனால்ட்ஸ் பேனா வரைக்கும் அமெரிக்கா. உங்களுக்கு தெரியாது, நீங்க நினைச்சிட்டு ஒரு பிளேடு வாங்குவீங்க, அதுல 10 காசு நீங்க அமெரிக்காவுக்கு கொடுக்குறீங்க. நீங்க பேனா வாங்குவீங்க, 50 காசு நீங்க அதுக்கு அமெரிக்காவுக்கு கொடுக்குறீங்க. அப்ப அமெரிக்காவுக்கு நம்முடைய 100 கோடி மக்களுடைய இந்த வருமானம் அமெரிக்காவுக்கு போவது நிறுத்தப்படுமையானால் அந்த மக்களுக்கு அவன் பதில் சொல்ல கடமைப்படுவான். அவங்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கே ஃபண்ட் இல்லாத நிலை உருவாகும். அதே மாதிரி ஒவ்வொரு ஐரோப்பிய நாடுகளில் பிளான் பண்ணி புறக்கணித்துக் கொண்டு வருகிறார்கள். இந்தியா, சைனாவில் மட்டும் நடக்காது. சைனாவில் அமெரிக்கா பொருள் முடியாது. அதை விட போட்டியா சீப்பா போட்டு அடிச்சு தள்ளி அவன் உடைச்சுக்கிட்டு இருக்கான். சீனா தான் உலகத்திலே பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு. அதுல வெல்ல முடியவில்லை. 2வது சந்தை இந்தியா. இந்திய மக்கள் மாத்திரம் நினைத்தீர்கள் என்று சொன்னால் அமெரிக்க பொருள்களை வாங்க மாட்டோம், ஒரு குண்டூசி கூட வாங்க மாட்டோம் என்று முடிவெடுத்து நம்ம நாட்டில் உள்ள பவர் சோப்பையும் அல்லது ஜெர்மன் நாட்டுடைய ஹெங்கோ சோப்பையும் அல்லது ஹிமாலயா பேஸ்டையும் வாங்குற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வசதிகள் குறைவாக இருந்தாலும் அதற்கு அல்லது பிஸ்லரி தண்ணீர் வாங்கி குடிக்கிற அளவுக்கு நீங்கள் அந்த மனநிலையை பெற்றீர்கள் என்று சொன்னால் அங்கே பணம் பற்றாக்குறை வரும். தயாரிக்க முடியாது. தயாரிக்க ஒதுக்க முடியலன்னா துருப்பிடிக்கும். பட்ஜெட்டுக்கு அந்த நாட்டு மக்களுக்கு வசதி செய்து உள்நாட்டில் புரட்சி ஏற்படும், வேலையில்லா திண்டாட்டம் ஏற்படும், நஷ்டங்கள் ஏற்படும். அதுல அவர்களுடைய கவனம் போனால் மாத்திரம்தான் நீங்க என்னத்தை தயாரிக்க கூட முடியும். இந்தியாவில் என்னத்தை தயாரிக்கிறீங்கன்னு சொன்னா தயாரிக்க இயலாத அளவுக்கு அவன் பண்ணி வச்சிருக்கான். எங்கெங்க என்னென்ன தயாரிக்கிறீங்கன்னு தெரியும், எங்கெங்க என்னென்ன சேர்த்து வச்சுக்கன்னு தெரியும். அதனால அமெரிக்க பொருள்களை புறக்கணிக்கிறது முஸ்லீம்ங்கிற அடிப்படையில் புறக்கணிக்க சொல்லவில்லை. மனிதன் என்ற உலக நாடுகள், ஐரோப்பியர்கள் எதுக்கு புறக்கணிக்கிறாங்க? அவங்க என்ன முஸ்லீம்களா? ஐரோப்பியர்கள் கிறிஸ்தவ நாடு தானே, அவங்களே இதுக்கு புறக்கணிக்கிறாங்க. அப்ப அதுக்கு அமெரிக்க பொருள்களை வாங்குறது இல்லைங்கிறது பெரிய தேசத்துக்கும் உலகத்துக்கும் செய்யற ஒரு பெரிய நன்மை. எந்த பொருள் வாங்கினாலும் நம்மள நாளைக்கு ஈராக்காக நம்மளை ஆக்க மாட்டான்னு என்ன கேரண்டி? பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுவானா? உங்களுக்கு பண்ணுவானா? அவன் நீங்க அடிமையா இருப்பீங்களா? இந்தியா அவன் முழு அடிமையா இருக்க தயாரா இருக்கிறான் பாகிஸ்தான்காரன். அப்ப அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணான்னா நம்மளால என்ன செய்ய முடியும்? அப்ப அமெரிக்காவை பொருளாதாரத்தில் எப்படி கோர்பஸ் வீழ்த்தி ஒண்ணும் இல்லாம பணம் இல்லாம ரஷ்யாவை காலி பண்ணாங்களோ அந்த மாதிரி இருக்கணும். உங்களுடைய கொடுக்கல் வாங்கலாம் யூரோவிலையோ அல்லது தீனார்கள்லயோ நடக்கணும், டாலர்ல நடக்க கூடாது.
இந்த மாதிரியான ஒரு அடிப்படையை நம்ம கொண்டு வந்தால் மிக விரைவில் அமெரிக்காவுடைய வல்லாண்மை ஒழியும். அடுத்தவர் கேட்டாரு, ஈராக்ல அமெரிக்காவுக்கு வரவேற்பு கொடுக்கறாங்களே என்னன்னு கேட்கிறாங்க. வரவேற்பு கொடுப்பதற்கு காரணம் எல்லாரும் கொடுக்கல ஒண்ணு. இரண்டாவது காரணம், சதாம் ஒரு சர்வாதிகாரி, அதை விளங்கிக்கணும். சதாமுடைய ஆட்சியில பேச்சுரிமை கிடையாது, மீட்டிங் போட முடியாது, தன்னைய தவிர வேற யாரையும் அவர் முன்னிறுத்த மாட்டாரு. எங்க பார்த்தாலும் தன்னுடைய சிலைகள், எங்க பார்த்தாலும் தன்னுடைய படங்கள், எது டிவியை திறந்தா ரேடியோவை திறந்தா அவர் தான் காட்சி தருவாரு. அவரை தவிர இந்த நாட்டில் ஒண்ணுமே இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் செயல்பட்டதுனால அங்க உள்ள மக்கள், நசுக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு வெறுப்பு இருந்தது உண்மை. அது அமெரிக்காவை தவிர எவன் போனாலும் சதாம் போன வரைக்கும் சரிங்கிற மாதிரியான கருத்து உள்ளவர்கள் அங்க ஒரு கணிசமாக இருந்தார்கள். அப்படி எல்லா நாட்டும் இந்தியாவிலும் அப்படி பார்த்தா நமக்கு அந்த மாதிரி வெறுப்புகள்லாம் கிடையாது. வாஜ்பாய் மாதிரியான ஆட்சியாளர் இருந்தாலும் நமக்கு ஆட்சியாளர்கள் மீது அந்த அமெரிக்காவுக்கு போற அளவுக்கு வெறுப்பு வந்துடவில்லை. அந்த நாட்டில் அந்த ஒடுக்குமுறைகள் அதிகப்படுத்தி போனதுனால அவர்களை வெறுத்து போய் இருந்தார்கள். அதனால என்ன செஞ்ச, அது ஒரு காரணம். இரண்டாவது காரணம், பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க, வாழ விரும்புவாங்க. ராணுவ வீரர்கள் அவங்க அது உங்களுக்கு வேலை, பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். இங்க இருந்து ஒரு பாம்பை போட்டு சீர்காழி நம்ம அப்படியே காலி பண்ணிட்டான்னு சொன்னா சீர்காழி மக்கள் என்ன நினைப்பாங்க, எதுக்கு சண்டை பேசாம அனுசரிச்சு போயிருவோம், இப்படிதான் நினைப்பாங்க. ராணுவத்தோட ராணுவம் மோதனா மக்கள் உறுதியோடு நிற்பாங்க. மக்கள் உறுதியை குலைக்கிறதுக்கு என்ன பண்றான்னு கேட்டா, சிவிலியன்களை போய் அட்டாக் பண்றான், பொதுமக்கள் இருக்கிற ஆட்களை அட்டாக் பண்ணா பொதுமக்கள் மனநிலை எப்படி மாறும், வேணாங்க இவன் எதுக்கு வேணாங்க, விட்டுருங்க, வாழணுங்க, குழந்தைய காணா, கைய காணா, காலை காணா, எதுக்குங்கிற மாதிரி தான் மக்கள் நினைக்குவாங்க. அந்த நினைப்புக்கு ஆளாகித்தான் அவங்க பண்றாங்களே தவிர, சதாம் ஒரு நல்லாட்சி நடத்தியிருந்தாரையானால், மக்களுடைய அந்த அன்பு பெற்றிருந்தாருன்னு சொன்னா இவ்வளவு சீக்கிரமான உள்ள போயிருக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கணும். ஒண்ணுமில்லாத ஆப்கானுக்கு 2.5 மாசம் எடுத்த போற 24 நாள் முடிச்சு விட்டாங்க. பாருங்களேன், ஆப்கான்ல ஒரு வெப்பன்ஸ் கிடையாது, ஒரு ஏவுகணை கிடையாது. அங்க மக்களை இவ்வளவுக்கு கசப்பு வாங்கிடல. இவர் அவ்வளவு கசப்பு வெளியில தெரியாத அளவுக்கு அந்த கசப்பு இருந்தது. அதான் அதனுடைய அடிப்படை காரணமாயிடுச்சுங்கிறத சொல்லணும். அதுக்காக வேண்டி அந்த மக்கள் வரவேற்கிறதுனால, அவங்களுடைய நிர்பந்தத்தில் வரவேற்கிறதுனால அமெரிக்காவுடைய செயல் நியாயமாயிராது. நம்ம எப்படி எப்பவும் யோசிக்கணும், நாளைக்கு இன்னைக்கு ஈராக்கு, நாளைக்கு ஏன் இந்தியாவா இருக்கக்கூடாது, அப்படிதான் நம்ம நினைக்கணும். என்னுடைய பெயர் ரஜினிகுமார், சேந்தங்குடி ஊர். இது அரங்கத்திற்குள்ள அனைத்து தோழர்களுக்கும், வெளியில் உள்ள தோழர்களுக்கும், நான் சார்ந்திருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் சார்பாக செவ்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கு என்னுடைய ஒரே கேள்வி, இஸ்லாத்தில் சாதி வேறுபாடுகள் இல்லை, பிரிவுகள் இல்லை என்று ஐயா அவர்களும் மற்ற இஸ்லாமத்தில் உள்ள அனைத்து நண்பர்களும் தோழர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் பார்த்த வரையில், எடுத்துக்காட்டாக என்னுடைய ஊரிலே 4 மதகபு உட்பட்டவர்களுக்கு மட்டும் தொழுவதற்கு அனுமதி உண்டு என்றும், தொப்பி அணியாமலும் விரலை ஆட்டிக்கொண்டு தொழுபவர்களுக்கு அங்கே இடமில்லை என்று ஒரு கரும்பலகையில் எழுதி வைத்திருக்கிறார்கள். இது ஜமாத்துடைய கட்டளையா, இல்லை இந்த இஸ்லாம் மதத்துடைய கொள்கை கோட்பாடுகளா என்பதை ஐயா அவர்கள் தெளிவாக சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது சேந்தங்குடியை சேர்ந்த சகோதரர் ரஜினிகுமார் அவர்கள், ரஜினிகுமார் தானா ராஜகுமாரா, ரஜினிகுமார் அவர்கள் சில பள்ளி வாயில்கள்ல தமிழகத்தில் சில பகுதிகளில் சில பள்ளி வாயில்களில் ஒரு வாசகத்தை எழுதி போட்டிருக்கிறார்கள். என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு கேட்டா, அவர் சொல்ற உண்மைதான், எழுதிதான் போட்டிருக்கிறாங்க. அதாவது 4 மதுகபு அப்படி போட்டிருப்பாங்க, 4 மதுகபை சேராதவர்கள் இங்கே தொலை வரக்கூடாது அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது எப்ப போட்டிருக்கிறாங்கன்னு கேட்டா, ஒரு 15 வருஷமா தான் இந்த மாதிரியான போர்டுகள் போட்டிருக்கிறாங்க. அதனுடைய அடிப்படை என்னன்னு கேட்டா, ஏன்னா அப்பதான் உங்களுக்கு விளங்கும். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் எங்க சமுதாயத்தினுடைய நிலையை பார்க்கும் பொழுது, குர்ஆன் படி எங்க சமுதாயம் வாழல, நபிகள் நாயகம் அவங்களுடைய வழிகாட்டுதல் படி வாழவில்லை, இஸ்லாத்துக்கு விரோதமான காரியங்களை எல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் செய்து வந்தார்கள். எந்த அளவுக்கு செய்தாங்கன்னு கேட்டா, வரதட்சணை வாங்குற தப்புன்னு எல்லாருக்கும் தெரியும், எல்லா சமுதாயத்திலும் வாங்குவாங்க.
ஆனால் எங்கள் சமுதாயத்தில் அந்த அவலம் என்னவென்று சொன்னால், அந்த வரதட்சணை வாங்குவது பள்ளிவாசலில் வைத்தே நடக்கும். பள்ளிவாசல் நிர்வாகிகளே அதற்கு சாட்சிகளாக இருந்து வாங்கி கொடுப்பார்கள். எங்களுடைய மதகுருவாக இருக்கக்கூடிய விரதுகள் பாத்திகா என்று ஓதி அதுக்கு ஒரு அங்கீகாரம் தருவார். இஸ்லாத்தில் எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு கொடுமையை பள்ளிவாசலில் வைத்து அரங்கேறுகிற காட்சியை பார்த்து நாங்கள் எல்லாம் கண்ணீர் வடித்தோம். அதே மாதிரி இந்த தர்கா ஐயா அவர்கள் சொன்னபடி தர்காவுடைய வழிபாடுகள், சந்தனக்கூடுகள், ஆடல் பாடல் கச்சேரிகள், இது மாதிரியான குரவங்குர்த்தி டான்ஸுகள், அது மாதிரியான காபரே நடனங்கள் எல்லாம் இஸ்லாமிய விழாக்கள் என்ற பெயரிலே நடக்கும். அதையெல்லாம் பார்த்து நாங்கள் கண்ணீர் வடித்தோம். அதே மாதிரி எங்க மார்க்கத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் புரோகிதம் கிடையாது. புரோகிதம்னா ஒரு மதத்தினுடைய சடங்கை செய்வதற்கு ஒரு மத குருவை நாடி போக வேண்டியதில்லை, நானே செய்து கொள்ளலாம். அதான் புரோகிதம் இல்லாத வாழ்க்கைங்கிறது. இப்ப என்னுடைய குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டியிருக்கிறது என்றால் நானே வைத்துக் கொள்ளலாம், உங்க குழந்தைக்கு நீங்களே வைத்துக் கொள்ளலாம். நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாங்க 2 குடும்பத்தாரும் சேர்ந்து செய்து கொள்ளலாம். மத குருவுக்கு அங்க வேலை இல்லை. மத குரு அதை செய்து தர வேண்டும் என்பது இஸ்லாத்தில் இல்லை. அதே மாதிரி இறந்து போனவருக்கு செய்யற பிரார்த்தனை, அவருக்கு செய்யற சடங்குகளை எல்லாம் ஒவ்வொரு குடும்பத்தாரும் தாங்களே செய்து கொள்ளலாம். அதற்கு மத குரு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தமிழகத்தில் மாத்திரம் நாங்கள் கண்ட காட்சி என்னவென்று சொன்னால், எல்லாத்திலையும் மத குரு நான் தான் பேர் வைக்குவேன், நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்குவேன், நான் தான் உனக்கு சுன்னத்து பண்றதுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி மத குருமார்கள் இஸ்லாத்தில் இல்லாத இந்த ஒரு சடங்கை உண்டாக்கி புரோகிதத்தை ஏற்படுத்தினாங்க. நபிகள் நாயகம் எந்த வீட்டிலையும் போய் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் போகவே இல்லை. நபிகள் நாயகம் போய் எங்கேயும் பாத்தியா ஓத போகவே இல்லை. புரோகிதர்களுக்கு கடவுளோடு மனிதன் நேரடி தொடர்பு வைக்க வேண்டுமே தவிர என்னைய மாதிரி ஆட்களை நான் நம்புனீங்கன்னா வீணா போயிருவேன், ஏமாத்திட்டு போயிருவேன் அப்படின்னு சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதை நாங்கள் பார்த்தோம். எங்கள் சமுதாயத்தில் உள்ள பெரியவர்கள், மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடியவர்கள் தாங்கள் என்னமோ கடவுளுக்கு நெருக்கமானவர் என்று சொல்லி எங்க சமுதாயத்தை ஏமாத்தி காலில் விழுந்து கும்பிடுங்க என்னைய என்று சொல்லி அதை செய்த ஜமாத்துகளும் எங்க சமுதாயத்தில் இருந்தது. 20 வருடத்திற்கு முன்னால் இந்த நிலையை பார்த்து நாங்கள் கண்ணீர் வடித்து இதையெல்லாம் எதிர்த்து நாங்கள் களத்தில் இறங்கணும், பிரச்சாரம் செய்தோம். பல ஊர்களில் எங்கள் மக்களாலே அடிக்கப்பட்டோம், வெட்டப்பட்டோம், ஊரை விட்டு விலக்கப்பட்டோம், விரட்டி அடிக்கப்பட்டோம். பலவிதமான துன்பங்களை 20 வருடங்களாக நாங்கள் சகித்துக் கொண்டு இந்த பிரச்சாரத்தை செய்து வருகிறோம். அவர்களுடைய தவறை சுட்டிக்காட்ட எங்களை தான் வரக்கூடாதுன்னு எழுதியிருக்கிறாங்க. நல்லா விளங்கிக்கிறது. இந்த வரக்கூடாது என்ற போர்டே எனக்குத்தான், எங்களை போன்ற சகோதரர்களுக்கு தான், சகோதரர் விளங்கிக் கொள்வதா சொல்கிறேன். பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு போட்டிருக்கிறாங்களே, போட்டதை எடுத்துதான், ஜாதி அடிப்படையில் இல்ல. அவங்களுடைய தவறுகளை எடுத்து நாங்கள் திட்ட காரணம் கடுமையாக நாங்கள் விமர்சனம் பண்ணுவோம். அவர்கள் தர்காவில் நடக்கிற அனாச்சாரங்களை தர்காவுக்கு முன்னாடி நாங்கள் பொது மீட்டிங் போட்டு சொல்லி அடி வாங்கியிருக்கிறோம். சொன்னோம். மேடையில் ஏறி அடித்தார்கள், பெட்ரோமாக்ஸ் லைட்டை விட்டு எறிந்தார்கள், ஆசிட் வீத்தினார்கள், அருவாளால வெட்டினார்கள். பல ஊர்களில் முத்துப்பேட்டை என்றும் நாகூர் என்றும் மேலப்பாளையம் என்றும் லெப்புக்குடிக்காடு என்றும் நாங்கள் அடி வாங்காத ஊர்களே இல்லை. நாங்கள் சரியான மார்க்கத்தை இறைவனுக்காகத்தான் சொல்றோமே தவிர நாங்கள் உலகத்துக்காகலாம் சொல்லல. இந்த நிகழ்ச்சி கூட நடத்துறோம்னு சொன்னா இதுக்காக வேண்டி சீர்காழி மக்கள்கிட்ட இதை நடத்துறவங்கள்ட்ட நாங்கள் சல்லி காசு கேட்க மாட்டோம், தந்தாலும் வாங்க மாட்டோம். நாங்க ஒரு ஆத்ம திருப்தி சரியான ஒரு வழியை நம்ம மக்களுக்கு சொல்லணும் என்பதை தவிர இந்த வருவதற்கு கூட நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டோம், தந்தாலும் வாங்க மாட்டோம். இதை டிவியில ஒளிபரப்பு கூட நாங்கள் எதுவும் வாங்க மாட்டோம். நாங்கள் இறைவனுக்காக நாங்கள் ஏற்றுக்கிற மார்க்கம் சரின்னு தெரியுது, அதை சொல்லணும்னு சொல்லி கொண்டிருக்கோம். அந்த உறுதி இருந்ததுனாலதான் இவ்வளவு அடி உதைக்கு பிறகு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எங்க இளைஞர்கள் வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணுவோம், நாங்களே எங்கள் குடும்பத்திற்குள்ள பண்ணிக்கிறோம்னு சொல்லும் பொழுது நீ மத குருமாரை கூப்பிடல, எங்க ஜமாத்தை கூப்பிடவில்லை, நீ வரதட்சணை வாங்க மாட்டேன்னு சொல்ற, அதனால நாங்க எங்க ஜமாத்து உங்களுக்கு ஒத்துழைக்காதுன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு நீக்கி வச்சிடறாங்க. இது கொள்கை போராட்டத்துக்காக நடக்கிற விஷயங்கள், பிறப்படிப்படையில் நல்லா விளைக்கணும். இது ஜாதி கிடையாது. நாங்கள் சில தப்புகளை எதிர்க்கிறதுனால அந்த கொள்கைக்காக உள்ள விஷயங்கள் இதெல்லாம் பல ஊர்களில் இன்றைக்கு மாற்றப்பட்டு விட்டது. எந்த பள்ளியிலிருந்து அந்த மாதிரியான விரட்டி அடித்தார்களோ அந்த பள்ளிகள் எல்லாம் பல பள்ளிகள் இன்றைக்கு நம்முடைய கைகளிலே. நாங்கள் மக்களை வென்றெடுத்தோம். இனி பாட்டு சொல்லிட்டே இருங்க, அந்த மக்களை சரியான பாதைக்கு நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொல்லி இன்றைக்கு ஒவ்வொரு மாதமும் 100 கூட்டங்களுக்கு குறையாமல் எங்கள் இயக்கத்தின் சார்பாக தமிழகம் முழுசும் நடக்குது. ஒரு மாதத்தில் 100
பகிரங்க மீட்டிங் நடத்தக்கூடிய ஒரே அமைப்பாக நாங்கள் இன்னைக்கு எந்த பெரிய அரசியல் கட்சி கூட செய்ய முடியாது. தினசரி கூட்டம் 3 கூட்டங்களுக்கு குறையாமல் நான் இங்கே பேசுற மாதிரி இன்றைக்கு இன்னும் 3 ஊர்களில் எங்காவது இந்த சீர்திருத்த பிரச்சாரம் நடக்கும். இன்னைக்கு பெரிய அளவு லட்சக்கணக்கான உறுப்பினர்களை கொண்டு வளர்ந்திருக்கிற நிலையில இருக்கிறோம். இந்த போர்டுகள் எல்லாம் இப்ப ஒண்ணுமே இல்லை, எழுதி தான் போட்டிருக்காங்களே தவிர நாங்க பாட்டுக்கு போய்கிட்டு தான் இருக்கிறோம். இவர்கள் எழுதி போட்டதுனால சும்மா பயங்காட்டுறதுக்கு போட்டிருக்கிறாங்க. இவங்க எழுதி போட்டதுனால எல்லாம் நாங்கள் பள்ளிவாசலுக்கு போகாமல் இல்லை. அது எங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி போவோம், அடிப்பாங்க, வாங்கிட்டு மறுபடியும் போவோம், மறுபடியும் போவோம். கடைசியில் என்ன ஆகும்? அங்க 100 வந்து 90 ஆகும், 80 ஆகும், 70 ஆகும், இங்க அங்க மைனஸ் ஆகும், இங்க பிளஸ் ஆகிட்டே வரும். கடைசியில வந்து நாங்க தான் நிர்வாகம் பண்ண போறோம். வழங்குதா? அதனால சரியான மார்க்கத்தின் அடிப்படையில் இதான் அந்த போர்டு. அதனால நாங்கள் வந்து சத்தியத்தை சொல்றோம். எங்க ஆட்கள் முஸ்லீம்கள் செஞ்சாலும் தப்பு தான். குர்ஆன்ல உள்ளபடிதான் முஸ்லீம் வாழணும், நபிகள் நாயகம் சொன்னபடிதான் வாழணும். நீங்க வாட்டுக்கு செய்யற மூட நம்பிக்கை கிறுக்குத்தனத்தில் நாங்க ஒத்துக்கிற முடியாதுங்கிறது எங்களுக்கு அவங்களுக்கு உள்ள போராட்டம், அதனுடைய வெளிப்பாடு தான். அந்த போர்டு எங்களுக்கு தான். சரி, அடுத்த கேள்வி 14 இளையபெருமாள் சொந்த செல்வமுறை. விஞ்ஞானத்தை ஆதரிக்கும் இஸ்லாம் விஞ்ஞானத்தில் கண்டுபிடித்த குளோனிங் முறையை ஏன் எதிர்க்கிறது? ஆதாம் இருந்துதான் அவ்வா படைத்தார் என்றார். படைத்தார் என்பது இறைவாக்கு. பெண் என்பவள் ஆணின் விழாவில் இருந்துதான் படைக்கப்பட்டாள் என்ற நபி வழி ஆதாரம். அதன் அடிப்படையிலானே குளோனிங் முறை. எனவே தாங்கள் தெளிவான விளக்கம் தேவை. அதாவது இஸ்லாம் விஞ்ஞானத்தை ஆதரிக்கிறது என்று சொன்னால் குளோனிங் முறையை இஸ்லாம் ஏன் எதிர்க்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. இஸ்லாம் எதிர்க்கல. எங்க எதிர்க்கிறது? எந்த குர்ஆனுடைய வசனத்தில் எதிர்க்கிறது? எதிர்க்கல. நபிகள் நாயகம் எதிர்க்கவில்லை. இஸ்லாம் எதிர்க்கிறது என்று சொன்னா குர்ஆன்ல இருக்கணும். யாராவது ஒரு முஸ்லீம் எதிர்த்தால் அது இஸ்லாத்தினுடைய எதிர்ப்பாகாது. குர்ஆன்ல எதிர்க்கப்பட வேண்டும், நபிகள் நாயகம் எதிர்க்க வேண்டும். ஆனால் குர்ஆன்ல எங்களுக்கு சொல்லப்பட்ட மெசேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு எங்களுக்கு உள்ள ஒரு பொதுவான விஷயம் அது. என்ன விஷயம்? இயேசுநாதர் என்று அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ஈசா நபின்னு சொல்லுவோம். கிறிஸ்தவர்கள் இயேசுன்னு சொல்ற ஜீசஸ், அவரை வந்து நாங்கள் ஈசா நபின்னு சொல்லுவோம். அவங்க வந்து இயேசுவை கடவுளுடைய குமாரர்னு சொல்லுவாங்க. நாங்க அதை மட்டும் மறுப்போம். கடவுளுடைய குமாரர், கடவுளுக்கு குமாரன் கிடையாது. நபிகள் நாயகத்தை போல் அவர் ஒரு கடவுளுடைய தூதர், ஒரு கடவுள் குலகைத்தான் அவர் சொல்ல வந்தார். அவரை போய் நீங்க கடவுளுக்கு புள்ளன்னு ஆக்காதீங்க. இந்த விஷயத்துல எங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு பெரிய கருத்து போர் இருக்கிறது, கருத்து பரிமாற்றம். அதுக்கு கருத்துக்கு போர் வந்து தப்பு கிடையாது, கையால் நீட்டுதான் தப்பு தவிர கருத்து வாதங்கள் வந்து தப்பு கிடையாது. அந்த ஈசா நபியை பற்றி, இயேசுநாதரை பற்றி நாங்களும் சொல்றோம், அவங்களும் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு கேட்டா, அவர் வந்து தந்தை இல்லாமல் பிறக்கிறார். அவர் வந்து கன்னி மேரிக்கு பிறந்தான்னு சொல்லுவாங்க பாருங்களேன். கன்னித்தாய், அதாவது கணவன் இல்லாத ஒரு பெண்ணுக்கு கன்னி மேரிம்பாங்க. நாங்கள் மரியம் என்று அவங்களை சொல்லுவோம். அவங்க மேரின்னு சொல்லுவாங்க, முஸ்லிம்கள் வந்து மரியம் என்று சொல்லுவோம். இப்ப மரியம் என்ற மேரிக்கு வந்து இயேசுநாதர் பிறக்கிறாரு, மரியமுக்கு கணவர் இல்லை. இப்ப கணவர் இல்லாம அது பிறந்ததை பற்றி திருமறை குர்ஆனும் அது சொல்லுகிறது. திருமறை குர்ஆனும் வந்து சொல்லு எப்படின்னு கேட்டா, இறைவன் வந்து தேவதூதரை, வானவர் என்ற தேவதூதரை அனுப்பி உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று நற்செய்தி சொல்லுகிறார். அப்ப அந்த அம்மா கேட்கிறாங்க, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? எனக்கு தான் கல்யாணம் ஆகலையே, ஆணை எனக்கு யாரும் தொட்டது இல்லையே, எனக்கு எப்படி அந்த குழந்தை பிறக்கும் என்று அவங்க கேட்கிறாங்க. அப்ப வந்து அவர் இறைவனுடைய தூதர் வானவர் விளக்கம் சொல்றாரு, இது உம்முடைய இறைவனுக்கு எளிதான காரியம். சொன்ன பதில், உம்முடைய இறைவனுக்கு இது எளிதான காரியம். உன்னையும் உன்னுடைய மகனையும் அகில உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக படிப்பினையாக நாம் ஆக்கவிருக்கிறோம் அப்படின்னு சொன்னதாக குர்ஆன் சொல்லுகிறது. இதுல 2 விஷயத்தை நீங்க கவனிக்கணும். அவர் தந்தை இல்லாமல் பிறக்கிறார் இல்லையா, அதை சொல்லும் பொழுது குர்ஆன்ல வர வாசகம் கால ரப்புக்கி ஹுவ அலைய ஹய்யினுன், டெக்ஸ்ட் அரபி டெக்ஸ்ட். இதுக்கு என்ன பொருள்னு கேட்டா, இது உமது இறைவன் சொல்லுகிறான், இது ரொம்ப எனக்கு லேசு. எது லேசு? ஆண் துணை இல்லாமலே குழந்தை பெற செய்வது வந்து எனக்கு ரொம்ப லேசான காரியம் அப்படின்னு இறைவன் சொன்னதாக குர்ஆன் சொல்லுது. எனக்கு தான் முடியும் என்றங்க சொல்லல, எனக்கு லேசுன்னு சொன்னாலே அதுல என்ன அடங்கி இருக்குன்னு கேட்டா, கொஞ்சம் கஷ்டப்பட்டால் உங்களுக்கு முடியுங்கிறது அடங்கி இருக்கிறது. தனக்கு மட்டுமே முடியும் என்ற ஒரு காரியத்தை இப்படி வார்த்தையை போட்டு சொல்ல மாட்டாங்க யாருமே. எனக்கு இது லேசு, எனக்குத்தான் முடியும், உங்களுக்கு முடியாது என்று அங்க சொல்லப்படவே இல்லை. அதுல சொல்லும் பொழுது அது எனக்கு ரொம்ப லேசானது அப்படிங்கிற வாசகம்.
இரண்டாவது வந்து அவரையும் அவருடைய மகனையும் அகிலத்தாருக்கு வஜஅல்நாஹா உப்னஹு ஆயத்துல் லில் ஆலமீன், அவரையும் அவருடைய பிள்ளையையும் அகில உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக படிப்பினையாக நாம் ஆக்கினோம் அல்லாஹ் சொல்லி காட்டுறோம் குர்ஆன்ல. படிப்பினை என்ன அர்த்தம்? அவர் எப்படி படிப்பினை ஆவாரு? இதை ஆய்வு செய்தீர்களேயானால் இது மாதிரியான ஒரு டெக்னாலஜி உண்டு. ஒரு 25 வருஷத்துக்கு முந்தி இது இல்ல. 25 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தினுடைய கணக்கு என்ன? ஆம்பளை இல்லாமல் குழந்தை வர முடியாது. உலகத்தில் உள்ள எல்லா ஆம்பளைகளையும் காலி பண்ணிவிட்டு பொம்பளையில மட்டும் வச்சு ஒரே ஒரு ஆம்பளை இருந்தான்னு சொன்னா அவ்வளவு பேரையும் தாயாக்கி விடலாம். ஒரு ஆணிடம் இருந்து எடுக்கிற ஒரு தடவை எடுக்கிற அந்த விந்து துளியில இருந்து 30 லட்சத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் என்ன செய்ய முடியும்? அதை வந்து உருவாக்க அவ்வளவு இருக்குது. அவ்வளவு குழந்தை ஆகுறது இல்ல, ஒண்ணுதான் குழந்தையாவது. 30 லட்சம் பேரை குழந்தையாக்குற அளவுக்கு ஒரு டைம்ல ஒரு ஆணிடம் இருந்து சக்திகள் வெளிப்படுகிறது. அப்படிங்கிற நேரத்தில் ஒரு வாரத்தில் 50 பேருக்கு என்ன செய்யலாம்? அந்த கருவின் மூலமாக நவீன யுக்திகளை பயன்படுத்தி கருவடைய செய்யலாம்னு பெருமையை ஆம்பளை எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆம்பளை இல்லாம நடக்கவே நடக்காது அப்படின்ட்டாங்க. இப்ப என்னன்னு கேட்டா அவ்வளவு ஆம்பளை அழிச்சு விட்டா கூட பெண்கள் என்ன செய்ய முடியும்? குழந்தை பெற முடியும். உயிரணுவின் மூலம்தான் குழந்தை என்றதை மாற்றி மரபணுவின் மூலமாகவும் குழந்தை பிறக்க செய்ய முடியும். உயிரணு என்பது என்ன? நம்ம அந்த எல்லா பகுதியிலிருந்தும் அந்த சாரை எடுத்து விந்தாக எடுக்கப்படுறது வந்து உயிரணுங்கிறது. மரபணு என்பது மனிதனுடைய எல்லா உடம்புடைய ஒவ்வொரு செல்லுகள்லையும் அந்த மரபணு இருக்கிறது. என்னுடைய இந்த இடத்துல இருந்து ஒரு செல்லை எடுத்து அதுல உள்ள சில பகுதிகளில் அந்த வெடிக்கை செய்து நீக்கிட்டு அதை கருவறையில செலுத்தினால் அது குழந்தையா வளர்ந்துடும், அது குழந்தையா வரும். ஒரு பெண்ணிடத்தில் அவளிடமிருந்து ஒரு மரபணுவை எடுத்து அவளுடைய கருவறையில வளர்த்தோம்னு சொன்னா அது குழந்தையா உருவாயிரும். உயிரணு தேவையில்லை. மரபணு என்பது ஆண் பெண் ரெண்டு பேர்த்தையும் இருக்கிறது. உயிரணுங்கிறது ஆம்பளையிடம் மட்டும் தான் இருக்குது. உயிரணுல தான் உண்டாக்கணும்னு சொல்லக்கூடிய நேரத்தில் ஆம்பளை அவசியம் ஆகுது. மரபணுல தான் உண்டாக்கணும்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அப்ப ஆம்பளை அவசியம் இல்லை, ஒரு பொம்பளையுடைய மரபணு எடுத்து அப்படி உண்டாக்கிற முடியும் அப்படிங்கறத இன்னைக்கு குளோனிங் கண்டுபிடிச்சிருக்கான். என்ன அதுல வித்தியாசம் கேட்டா உயிரணுல இருந்து வருவது வந்து பிஞ்சியிலிருந்து வளர்ந்து பெருசாகிற செடியை போன்ற தன்மை கொண்டது. அந்த எனக்கு பிறக்கிற ஒரு குழந்தை வந்து என்னுடைய எல்லா அம்சத்தையும் கொண்டதாக பிறக்கும் போது இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துதான் ஒவ்வொன்றாக பெறும். பார்க்கிற தன்மையை பின்னாடி பெறும், கேட்கிற தன்மையை பின்னாடி பெறும். ஒவ்வொரு அம்சமும் படிப்படியாக வளரக்கூடிய நிலையில உள்ளது உயிர். ஏன்னு கேட்டா நம்ம மொத்த உடம்புல இருந்தும் வடித்து அதை பிஞ்ச ஆக்கி அந்த மாதிரி கருவுல வளர்க்கிறது தான் உயிரணுங்கிறது. மரபணுங்கிறது என்ன? முத்திப்பை இருக்கு. இப்பவே ஆல்ரெடி இந்த இடத்துல எடுக்கிற உயிரணு வந்து அது 50, என்னோட வயசு 50 சொன்னா என்னிடம் எடுக்கிற மரபணுவுக்கும் 50 தான் வயசு. என்னுடைய விந்துக்கு வந்து 50 வயசு இல்ல. அன்னைக்கு தான் அந்த வினாடி தான் பிறந்திருக்குது. அதுக்கு வயசு கிடையாது. அதனால அது இளமையா இருக்கும். மரபணுவை பொறுத்த வரைக்கும் எந்த ரேஞ்சில நீங்க எடுக்கிறீங்களோ அந்த ரேஞ்சுடைய முதிர்ச்சி அடைஞ்சதாக இருக்கும். அப்படி முதிர்ச்சி அடையக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தை அதுதான் குளோனிங்கிறான். அதே மாதிரி வந்துரும்ங்கிறான். அதே மாதிரியா வரும். அதுல என்ன நடக்கும்னு நீ பாருங்க. இயேசுநாதர் வந்து தான் தாய் இல்லாம பிறக்கிறாரு. இப்போ ஒரு பொம்பளை தாய் இல்லாம தகப்பன் இல்லாம பிறக்கிறாரு. இப்போ ஒரு பொம்பளை தகப்பம் இல்லாம பிள்ளைய பத்திட்டு வந்து கடவுளை கொடுத்தாருன்னு ஒத்துக்கிறீங்களா? யாராச்சும் ஒத்துக்கிற மாட்டீங்களா? சொல்லிட்டு போயிடலாமே. ஒரு பெண்ணு வந்துகிட்டு கடவுள் தான் கொடுத்தாரு அப்படி சொன்னா ஒத்துக்கிறோமா? ஒத்துக்கிற மாட்டோம். அதுக்கு எவிடன்ஸ் காட்டணும். அப்ப எவிடன்ஸாக இறைவன் என்ன பண்றான்னு கேட்டா அந்த குழந்தையை பேச வைக்கிறான். பிறந்த உடனேயே இயேசுநாதர் வந்து பேசுறார். பெரிய ஆள் பேசுற மாதிரி பேசுறார் என்பதும் குர்ஆன்ல இருக்கிறது. அது எவிடன்ஸ். நான் இறைவனோட அடியான், இறைவன் மூலமாக தான் நான் பிறந்திருக்கிறேன் சொல்லி குழந்தை இயேசு பேசியதாக திருக்குர்ஆன் சொல்லுகிறது. மரபணுல இருந்து வந்ததெல்லாம் பேச முடிஞ்சு. உயிரணுல வந்து வைங்க பேசுறதுக்கு 3 வருஷம் ஆகி இந்த பேச்சுக்களை கேட்டு தான் பேச முடியும். இந்த மரபணுல இருந்து வரும்போது முதிர்ச்சி அடைஞ்சதா இருக்கும் பொழுது அதற்கேற்ப அந்த ரிசல்ட் இருந்ததையும் நம்ம குர்ஆனுடைய ஆய்விலிருந்து பார்க்கிறோம். இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா உலக அளவுல அதுல ஒரு டேஞ்சர் இருக்கிறது. என்ன டேஞ்சரு? இப்ப என்னுடைய உயிரணுல இருந்து வரக்கூடிய குழந்தை அச்சு அசலா என்னை மாதிரியே இருக்காது. என்னை மாதிரியே இருக்காது. நானே என் மனைவி எல்லாம் சேர்ந்து என்னுடைய மரபணுல என்னுடைய முப்பாட்டன் பாட்டன் அவனுடைய நான் ஒரு எனக்கு பிறக்கிற குழந்தை என்னுடைய தாத்தா மாதிரி இருக்கும். அந்த 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 மரபணு எனக்குள்ள ஒளிஞ்சு இருக்குது. அது அதனுடைய தாக்கம் இருக்குமே. ஆனால் எனக்கு பிறக்கிற குழந்தை எங்க தாத்தா மாதிரி இருக்கும், என் சாடையில இருக்காது, எங்க முப்பாட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற காட்சியெல்லாம் பாப்பீங்க. இதுல என்ன பிரச்சனை நடக்கும்னு கேட்டா அப்படியே அச்சு அசலா ஒரு ஆள் மாதிரியே அப்படியே வந்துடும். எந்த மாற்றமும் இருக்காது.
ஒரே மாதிரி எந்த வேறுபாடு இல்லாமல் ஒரு குலம் உருவாகுவது வந்து போர்ஜரிக்கும் இன்ன பிற மோசடிகளுக்கும் வழிவகுக்கும் என்ற காரணத்தினால ஆள் மாறாட்டம் நடக்கும், பலவிதமான தப்புகள் நடக்கும். இன்னும் சொல்ல போனால் ஒருவன் வந்து இப்ப என்னை வந்து நான் ஒரு மோசமான ஆளா இருக்கணும் வைங்க, என்னைய மாதிரி ஒரு 50 பேரை உண்டாக்கி விட்டுவிட்டு தடுமாற வச்சுட்டு போயிடுவான்ல, என்னை மாதிரி 50 பேர் நடக்க விட்டுவிட்டு நான் செய்யற தப்பெல்லாம் அடுத்த மேல போட்டு போயிடுவான், அடையாளம் காட்டிட்டு போயிடுவான்ல. அப்ப அந்த மாதிரி என்னைய மாதிரியே ஆள்க ஒவ்வொருத்தனு கிரிமினல் பூரா நினைஞ்சிருவாங்க, தப்பா யூஸ் பண்ணி தன்னைய மாதிரியே தனக்கு பிறந்த குழந்தை தானே கஷ்டம். ஏதாவது பொம்பளைய பிடிச்சி இவனுடைய மரபணு சொல்லிட்டு போயிடுவான் பாட்டுக்கு. 50 புள்ள பெத்து போயிடும், அவனுக்கு எனக்கு ரத்த சம்பந்தம் எதுவுமே இருக்காது. இந்த 50 என்னவா இருக்கும்னு கேட்டா பழி சுமக்கு, நான் செய்யற அக்கிரமத்தை எல்லாம் பண்ணுவேன். இந்த மாதிரியான மோசடிகளுக்கெல்லாம் அச்சு அசலா என்னைய மாதிரியே எல்லா வகையிலையும் உருவானால் அது உலகத்துக்கு போலீஸ்காரங்களுக்கும் பெரிய வேலை. இப்ப சென்று பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, ஒரு நிர்வாகம் பண்ண இயலாது. அப்படிங்கிறதுனால உலகத்தில் உள்ள அரசாங்கங்கள் தான் அதை தடை செஞ்சிருக்குது. மார்க் அடிப்படையில் இஸ்லாம் தடை செய்யல. அதுல நன்மை இருக்குமானால் நீங்க பயன்படுத்திக்கலாம், கேடு இருந்தா விட்டுறலாம், அவ்வளவுதான் இஸ்லாத்தின் நிலைமை. ஆனால் கேடுதான் இருக்கு, நன்மை பயக்காது. இன்னும் சொல்ல போனா ஆட்டுக்கு மட்டும்தான் அது டெஸ்ட் நடந்திருக்கே தவிர மனித குலோனிங் பிறந்தா சொல்வது தப்பு, பொய். சும்மா சொல்றாங்க அந்த ஊர்ல பிறந்துச்சு இந்த ஊர்ல பிறந்து கொண்டாந்து காட்ட வேண்டியதானே, காட்ட முடியல, சும்மா தகவலை சொல்றாங்களே தவிர மனித குலோனிங் குழந்தை உற்பத்தி ஆகிவிட்டது என்பதை வந்து எப்படி விஞ்ஞான ரீதியா நிரூபிக்கணுமோ அப்படி நிரூபிக்கப்படவில்லை. பேப்பர்களுக்கு நாங்க பாதுகாப்புக்காக ரகசியமா வைத்திருக்கிறோம், வெளிப்படுத்த மாட்டோம். அந்த ஐரோப்பாவில் ஒன்று பிறந்திருக்குது, ஆப்பிரிக்காவில் ஒன்று பிறந்திருக்குன்னு கதை விட்டு இருக்கிறாங்க. ஆட்டை கொண்டாந்து காட்டின மாதிரி காட்ட வேண்டிய டாலியை காட்டினீங்க, டாலி போய் சேர்ந்துருச்சு. இப்ப ஆட்டை உண்டாக்குனாங்க, ஆடு போய் சேர்ந்துருச்சு. அது வாழ வேண்டிய அளவுக்கு வாழல, அது யோசிக்க வச்சிருக்குது. ஒரு ஆடு சராசரி எவ்வளவு நாளைக்கு வாழணுமோ அவ்வளவு நாளைக்கு குளோனிங் ஆடு வாழ முடியவில்லை. அது ஒரு பிரச்சனை அதுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால குளோனிங்க வந்து இஸ்லாம் வந்து எதிர்க்கலாம் இல்ல, எப்படி விட்டுருக்குன்னா நம்மள்ட்ட விட்டுருக்கு. நல்லது தரும் நினைக்கிறீங்களா, ரிசல்ட் செய்யுங்க, கேடுதான் வருமா விட்டுருங்க. கேடு தரக்கூடிய எல்லாத்தையும் தவிர்க்க வேண்டும் என்ற பொது அம்சத்துல தான் தடை வரும். அது நன்மை தருங்கிற அளவுக்கு நிறுவனமானால் அது இஸ்லாம் கொடுக்க நிற்காது. அவ்வளவுதான். 15. என் பெயர் பாபு கிறிஸ்டோபர், சீர்காழி. இஸ்லாமியத்தை பின்பற்றுகின்ற ஒவ்வொரு இஸ்லாமிய ஆண்மகனும் 4 திருமணங்கள் செய்யலாம் என இருக்கும்போது இறை தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் மட்டும் 10-11 திருமணங்கள் செய்ததை இறை தூதராக இருப்பவருக்கு இஸ்லாம் ஏற்றுக்கொண்டது பற்றியும், அதே சமயத்தில் ஒருவேளை கைம்பெண் மறுமணத்தை ஆதரிப்பதற்கான எடுத்துக்காட்டாக அவர் இருந்தால் மற்ற மனிதர்களுக்கும் அதுபோல் அனுமதி அளிக்காத காரணம் என்ன? இறை தூதருக்கு மட்டும் அதில் விலக்கு ஏன்? அதாவது இஸ்லாம் வந்து ஒவ்வொரு ஆணுக்கும் 4 திருமணம் செய்ய அனுமதிக்குதுன்னு சொல்லி முதல் ஒரு ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு ஆணுக்கும் அனுமதிக்கல, அதற்குரிய காரணங்கள், நியாயங்கள், தேவைகள் இருந்தால் மாத்திரம்தான். ஒவ்வொரு ஆணுலாம் பண்ண முடியாது, அவருக்கு தேவையா இருக்கணும், தவறான வழிக்கு போயிடுவார்னு நிலைமை இருக்கணும். அப்படி போகல தடுத்தால் அவர் சின்ன வீடு வச்சிருவாரு அல்லது விபச்சாரத்துக்கு போயிடுவாரு என்ற நிலைமைக்கு ஆளானார்னு சொன்னா விபச்சாரத்துக்கு போவதை விட அது நல்லது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், பலதார மனத்துக்கு வந்து எல்லா சமுதாயத்துக்கும் இந்த நாட்டில் தடை இருக்கிறது. பலதார மனத்தை தான் தடுத்தாங்களே தவிர தப்பாக நடப்பதை யாருமே தடுக்கல. எத்தனையோ பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் அவங்க வந்து செட்டப் வச்சுக்கிட்டு இருக்காங்க, பெரிய பெரிய உலகத்துக்கு தெரிகிற மாதிரி நினைஞ்சிருக்கிறாங்க. அது மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யறாங்க. அது சட்டப்படி குற்றமாகவும் ஆகவில்லை. இன்னும் சொல்ல போனா பலதாரமான திருமணம் செய்து கொண்டவர்கள் கூட இன்னைக்கு வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் செய்து கொண்டு நம்ம தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் கூட, ஒரு அரசியலுக்காக நான் சொல்லவில்லை, அவரு கூட 2 மனைவிகள் தான் இருக்கிறாங்க, ஒரே நேரத்தில் இருக்கிறாங்க. ஆனா அவர் முஸ்லீம் இல்ல, சட்டப்படி தப்புன்னா அவரை தண்டிச்சிருக்கணும், அவரும் தண்டிக்கவே இல்லை. ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் பலமுறை எம்பியா இருந்திருக்காரு, இந்தியாவில அதிக ஓட்டுல ஜெயிச்சு சாதனை படைஞ்சவர்னு சொல்றோம். அவருக்கு 2 மனைவி இருக்கத்தான் செய்யறாங்க, அதெல்லாம் யாருமே தடுக்கவில்லை. நம்ம கப்பல் போக்குவரத்து அமைச்சராக இருக்க திருநாவுக்கரசு போன்றவர்களுக்கு எல்லாம் கூட, சபாநாயகர் காளிமுத்து எல்லாம் கூட பல மனைவியரோட தான் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற நிறைய உதாரணங்கள் இதுக்கு இருக்கிறது. அவர் அவங்க விமர்சிக்கிறதுக்கா சொல்லவில்லை. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நீங்க தப்பான வழிக்கு போய் விபச்சாரம் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அந்த பெண்ணுக்கு செய்யற கேடு. அவளோட குடும்பம் நடத்துவீங்க, அவளுக்கு குழந்தை உங்க குழந்தை ஒத்துக்கிற மாட்டீங்க, மனைவிங்கிற அந்தஸ்து கொடுக்க மாட்டீங்க என்பதற்காக வேண்டி அப்படி ஒரு நிலைமைக்கு போறவங்களுக்கு அந்த அனுமதி இருக்கிறது. அது ஏன் அனுமதிச்சிருக்கிறது என்ற காரண காரியத்தோட இஸ்லாம் பெண்களை கொடுமைப்படுத்துகிறதா என்று ஒரு நூல், நம்ம எழுதின நூல் இருக்கிறது, அதுல விரிவாக விளக்கி இருக்கிறோம். அவர் கேள்வி அது இல்ல, அதே கேள்வியா இருந்து அதை விளக்கலாம். அவருடைய கேள்வி என்னன்னு கேட்டா, அந்த நாள்ல ஒரு பிரச்சனை இல்ல, 4 திருமணத்தை அனுமதிச்சிருக்கும் பொழுது நபிகள் நாயகம் மட்டும் அதை விட கூட ஏன் பண்ணாங்க, அதான் கேள்வி வருது.
அவருடைய கேள்வி வந்து 4 திருமணத்தில் உள்ள கேள்வி அல்ல. 4 நபிகள் நாயகம் அது மாதிரி 4 லிமிட் வைத்துக் கொள்ளாமல் அவர்கள் மட்டும் ஏன் 9, 11 என்றெல்லாம் 2 அறிவிப்புகள் இருக்குது. அதான் கேட்கிறார். அவ்வளவு மனைவியரை திருமணம் செய்வதற்கு அவங்களுக்கு மட்டும் என்ன அனுமதி? என்ன கைம்பெண்களுக்கு வாழ்க்கை கொடுப்பதற்காக அனுமதித்தால் அப்ப எல்லாருக்கும் அந்த அனுமதி கொடுக்கலாமே, அது ஏன் அவங்களுக்கு மட்டும் சிறப்பு அனுமதி என்பது ஒரு அழகான கேள்வி. இதுல நம்ம விளங்கிக் கொள்வது, நபிகள் நாயகம் அவர்களுக்கு வந்து ஒரு கடைசி நேரத்தில் எல்லாம் 9 மனைவியர்கள் ஒரு நேரத்தில் இருந்தார்கள் என்பது வரலாற்றில் ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சி. இதையெல்லாம் மறைக்கிறதுக்கோ அதுல இல்லைன்னு சொல்வதெல்லாம் முடியாது, யாரும் சொல்ல முடியாது. அது உண்மை, நடந்தது உண்மை. அதுல என்ன விளங்க வேண்டும் என்று கேட்டால், நபிகள் நாயகம் அவர்கள் இறை தூதர் என்ற அடிப்படையில் அவர்கள் இப்படி செய்வதற்கு உரிய நியாயங்கள் சில இருந்தன. அதுதான் நீங்க விளங்கிக் கொள்ளணும். அவங்க ஒரு காம இச்சைக்காக வேண்டி அல்லது வந்து இந்த பெண் சுகம் தேடி அதற்காக வேண்டி இப்படி திருமணம் செய்தார்களா என்றால் அவங்களுடைய வரலாறுக்கு நீங்க போகணும். எப்படி போகணும்? அவங்களுடைய இளம் வயது 25 வயதுல அவங்களுக்கு திருமணம் நடக்கிறது. 25 வயது என்பதுதான் ஒரு மனிதனுக்கு வந்து உடல் அந்த அந்த தாம்பத்தியத்துக்கு வந்து ரொம்ப தகுந்த ஒரு வயசு. அந்த மாதிரியான வயசுல இருக்கும் பொழுது அவர்களை விட வயது அதிகமான ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்கிறார்கள் நபிகள் நாயகம் அவர்கள். அவர்களை விட 5 வயது அதிகமான பெண்ணு அல்லது 2 கருத்து வரலாற்றில் இருக்கிறது. நபிகள் நாயகத்தை விட 5 வயது அதிகமான பெண்ணு என்றும் ஹதீஜாங்கிறவங்க, அல்லது 15 வயது அதிகமான பெண் என்றும் இருவேறு கருத்துக்கள் நிலவுகின்றன. அப்ப 30 வயதோ அல்லது 40 வயதோ உடைய ஒரு பெண்ணை நபிகள் நாயகம் அவர்கள் 25 வயதில் மணக்கிறார்கள். 25 வயதில் அவரோடு மட்டும்தான் வாழ்க்கை நடத்தினார்கள். 30 வயசு வரைக்கும் அவர்கள் மட்டும்தான் மனைவியா இருந்தார்கள். 40 வயசு வரைக்கும் அவர்கள் மட்டும்தான் மனைவியா இருந்தார்கள். நபிகள் நாயகம் அவர்களோடு அந்த அம்மா வந்து நபிகள் நாயகத்துடன் 40வது வயசுல 25வது வயசுல கல்யாணம் பண்றாங்க. 50வது வயசு வரைக்கும் அவங்க தான் மனைவியா இருக்கிறாங்க. அப்ப இந்த 25 வருட காலத்துல வந்து எந்த காலத்தில் வந்து பெண்கள் மீது ஒரு மனிதனுக்கு நாட்டம் இருக்குமோ அந்த மாதிரியான காலகட்டத்தில் பூராவுமே ஒரே பெண்ணோடு தன்னை விட வயது கொஞ்சம் அதிகமான ஒரு பெண்ணோடு, பெண்கள் வயசுக்கும் ஆண்கள் வயசுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது, நல்லா விளங்கிக்கணும். இப்ப கூட நம்ம கல்யாணம் பண்ணும்போது எப்படி தேர்ந்தெடுக்கிறோம்? ஆணுடைய வயசு கொஞ்சம் ஒரு 10 வயசாவது குறைஞ்சபட்சம் அதிகமா இருக்கணும், பெண்ணுடைய வயசு ஒரு 10 வயசாவது குறைவா இருக்கணும்னு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஏன் தேர்ந்தெடுக்கிறோம்னு கேட்டா, பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தவுடனே அவர்கள் வந்து அந்த அவர்களுடைய உடல் ரீதியாக அந்த மாதவிடாய் நின்று போய்விடும். குழந்தைகள் உருவாக்கக்கூடிய அந்த சினை முட்டைகள் அவர்களிடமிருந்து உற்பத்தி ஆகாது. தாம்பத்திய வாழ்க்கையில் கூட அதுக்கு பிறகு வந்து நாட்டம் குறைந்து விடும். அப்படிப்பட்ட ஒரு நிலையினாலதான் இவங்க என்ன செய்யறாங்க, கொஞ்சம் ஒரு 10 வயசு குறைவா இருந்தா, ஒரு 25 வயசு, அந்த பெண்ணுக்கு ஒரு 15 வயசுன்னு சொன்னா அவங்க ஒரு 40 வயசு வரைக்கும், ஒரு 45 வயசு வரைக்கும் உடற்கூறு, அவங்களுடைய உணவு பழக்கம், அவங்களுடைய பாரம்பரியத்தை பொறுத்த வரைக்கும் 40, 45, 48 இப்படி சில பேருக்கு போகும். 50க்கு மேல நிக்காது. 50க்கு மேல அது மாதிரியான விருப்பம் நாட்டங்கள்லாம் இருக்காது. சில பேருக்கு 40 வருடம் முடிஞ்சிடும். அப்போ ஒரு 25 வருஷம் தான் ஒரு பெண்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு ஈடுபாடு உள்ளவர்களா இருப்பார்கள். நம்ம இப்படி குறைச்சு நம்ம பாக்குறோம். நம்ம என்ன எப்படி எதிர்பார்க்கிறோம்? ஆணை விட பெண்ணுக்கு குறைவா இருக்குன்னு பாக்குறோம். அப்ப நபிகள் நாயகம் அவங்களுக்கு வந்து 50 வயசா இருக்கும் பொழுது அவங்க மனைவிக்கு என்ன வயசா இருக்குன்னு பாருங்க, 15 வயசு கூட. நபிகள் நாயகத்தினுடைய 50வது வயசு வரைக்கும் அந்த அம்மாவோட வாழ்றாங்க. அப்படி வாழக்கூடிய நேரத்தில் அந்த அம்மாவுக்கு என்ன வயசா இருக்கு? 65 வயசு. 50 வயசு உள்ள நபிகள் நாயகம் வந்து 65 வயசு உடைய மனைவி கிட்ட போய் என்ன தாம்பத்திய சுகம் அடைஞ்சிருப்பாங்க? இருக்காது. தாம்பத்திய சுகம் இல்லாம இருந்த அந்த காலத்துல கல்யாணம் பண்ணல. அதாவது 65 வயசா மனைவிக்கு இருக்கிற நேரத்திலையும் அவங்களோட தான் இருந்தாங்க. மனைவிக்கு 64, இவங்களுக்கு 49, அவங்களோட தான் வாழ்ந்தாங்க. மனைவிக்கு 63, இவங்களுக்கு 48, அவங்களோட தான் வாழ்ந்தாங்க. மனைவிக்கு 60, இவங்களுக்கு வந்து எத்தனை 45, அப்போ அவங்களோட தான் வாழ்றாங்க. அந்த 60ல கூட மனைவியால் தாம்பத்திய சுகம் கொடுக்க முடியாது. அப்ப 60 வயசு, 65 வயசு, 55 வயசு ஒரு பெண்ணால் வந்து தாம்பத்திய சுகமே தர முடியாது. அப்படி ஒரு 10 வருஷ காலம் அந்த மனைவியோட வாழ்றாங்க. வேற ஒரு கல்யாணமே பண்ணல. அந்த மனைவியோட மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல அந்த மனைவிக்கு உடல் ரீதியான எந்த ஒரு தேவையையும் நிறைவு பெற்றக்கூடிய நிலையில் அவங்க இருக்கவில்லை. அப்ப எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா, ஒரு மனிதர் வந்து இந்த காம சுகத்திற்கு திருமணம் செய்பவராய் இருந்தால், வேற எதுக்கு பண்ணான்னு ரெண்டாவது சொல்றேன், காம சுகத்துக்கு பண்றதா இருந்தால் அவங்க வந்து இதான் பண்ண வேண்டிய நேரம் பருவம். அதுதான். அதுக்கு முந்தி அந்த 25 வயசுக்கு முந்தி அது மாதிரி தாறுமாற நடந்திருந்தாங்களான்னு கேட்டா அப்படி ஒரு ரிமார்க் அவங்க மேல இல்ல.
நபிகள் நாயகம் அவர்கள் வந்து 25 வயசுல 50 வயசுல ஒரு ஆட்டம் போடுறான்னு வைங்க, 50 வயசுல ஒருத்தன் ஆட்டம் போடுற நீங்க பாத்தீங்கன்னா அவன் 25 என்ன ஆட்டம் போட்டிருப்பான். 50 வயசுல ஒரு மாதிரி ஆட்டம் போடுறான்டா ஒருத்தன், 25 வயசுல என்ன போட்டா நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். அப்ப 20ல என்ன ஆட்டம் போட்டிருப்பான்னு கணக்கு பண்ணலாம். இப்ப நபிகள் நாயகம் அவர்கள் வந்து 25 வயசுல கல்யாணம் பண்றாங்கன்னா அந்த 18ல இருந்து 25 வயசு வரைக்கும் உள்ள மனிதனை தடுமாற செய்யக்கூடிய அந்த பருவத்தில் எந்த ஒரு ரிமார்க்கும் இல்லை, யாரோடையும் அவங்க தப்பான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டதாக ஒரு புகாரும் இல்லை. அப்ப இந்த தாம்பத்திய சுகத்தை, உடல் சுகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு துறவி நிலையில தான் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். தன்னை விட வயசு கூடின ஒரு பெண்ணை மணந்து அவங்களை கொண்டு மட்டுமே 50 வருஷம் வரைக்கும் போதுமாக்கி கொண்டு அதுக்கு பிறகு தாம்பத்திய சுகமே தர முடியாத நிலைக்கு அந்த மனைவி வந்த பிறகும் கூட அவங்களுடைய வாழ்ந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த மனைவி மரணிச்சிட்டாங்க. மரணித்த பிறகுதான், அந்த ஒரு மனைவி மரணித்த பிறகுதான் பல திருமணங்களை நபிகள் நாயகம் பண்றாங்க. பண்ணதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே வந்து அந்த தாம்பத்திய சுகத்துக்கு தகுதியை தாண்டியவர்கள் தான் எல்லாருமே. ஆயிஷாங்கிறவங்களை தவிர எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா மனைவியருமே வந்து அந்த ஏஜ் ரொம்ப அதிகமானவர்கள். அப்ப இந்த உடல் ரீதியான ஒரு சுகத்துக்கு ஆசைப்படக்கூடியவர்கள் வந்து ரொம்ப ஒரு கிளடு தட்டி போன ஆட்களை, அதுக்கு லாயக்கு தகுதியற்றவர்களை போய் என்ன செய்ய மாட்டாங்க, மனமுடிக்க மாட்டார்கள். அதுக்கு பண்ற அப்படி பண்ண நினைக்க முடியாது. வேறு என்ன பிரச்சனை கேட்டா, நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இறைவனுடைய தூதர் என்று நம்ம நம்புகிறோம். அவங்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் நாங்கள் வந்து பின்பற்றணும். நபிகள் நாயகம் அவர்கள் என்ன எப்படி சாப்பிட்டார்களோ அப்படி நாங்கள் சாப்பிடணும், எப்படி அருந்தினார்களோ அப்படி அருந்தணும், எப்படி தொழுதார்களோ அப்படி நாங்கள் தொழணும். அவங்களுடைய எல்லா செயல்களுமே முஸ்லிம்களுக்கு வந்து வழிகாட்டியாக அமைந்திருக்கிறது. நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் வெளி உலகத்தில் அவர்கள் செய்கிற செயல்களை லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து அறிவிக்குவாங்க. வீட்டுக்குள் நடக்கிற செயல்கள் யாருக்கு தெரியும்? மனைவிக்கு தான் தெரியும். வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் இரவுல எப்படி தொழுவாங்க, என்னென்ன செய்வாங்க, எப்படி சொல்லி சாப்பிடுவாங்க, வீட்டில் குடும்பத்தார் நடந்து கொள்வாங்க, வீட்டுக்கு வர விருந்தாளிகள்ட்ட எப்படி உபசரிப்பாங்க என்று வீட்டுக்குள்ள ஒரு மனிதனுக்கு ஒரு 25% வாழ்க்கை இருக்கிறது. 75% வாழ்க்கை தான் வீட்டுக்கு வெளியே. வீட்டுக்கு உள்ள ஒரு 25% வாழ்க்கை ஒவ்வொரு மனுஷனுக்கு பல விஷயங்களை அவன் சந்திக்கிறான். அப்ப குடும்பத்தை எப்படி நிர்வாகம் பண்ணுவாங்க, சாப்பாடுக்கு என்ன செய்வாங்க, மனைவி மக்கள்கிட்ட கோவம் வந்து அப்படி நடந்துக்குவாங்க, இப்படியான எவ்வளவோ விஷயங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிறது. இந்த செய்திகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையாக உங்க வாழ்க்கையாக இருந்தா உலகத்துக்கு தேவையில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாங்கள் நம்பும் பொழுது அங்க எப்படி நடந்தார்கள் என்பதை நாங்கள் தெரிந்தாக வேண்டியிருக்கிறது. அப்ப நபிகள் நாயகத்துடைய ஒவ்வொரு செயலும் உலகத்துக்கு அறிவிக்கப்படும் என்பதற்காகத்தான் அவர்கள் அதாவது தம்முடைய வயசுக்கு சமமாக அல்ல அதுக்கு மேல தாம்பத்திய சுகம் தர முடியாத நிலையில் இருந்து கூட மனைவின்னு வச்சுக்கிட்டாங்க, மனைவின்னு கல்யாணம் பண்ணாங்க. அதனால இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம் கேட்டா, நபிகள் நாயகம் வாழ்க்கையில உள்ள எப்படி சாப்பிடுவார்கள், எத்தனை விரல கொண்டு சாப்பிடுவார்கள், சாப்பிட்ட பிறகு என்ன செய்வார்கள், குடும்பத்தில் வந்து எப்படி நடந்து கொள்வார்கள், எப்படி படுத்து உறங்குவார்கள் என்று ஒவ்வொரு செய்தியும் இன்னைக்கு நபிகள் நாயகத்தின் வரலாறு எங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னா அவங்க அந்த மனைவிமார்கள் அறிவிப்பதனாலதான் அந்த செய்தி கிடைக்கிறது. அதன்படி இன்னைக்கு முஸ்லீம்கள் ஒரு பக்கமா ஒரு கழித்து படுத்து உறங்குவார்கள். ஏன் அப்படி உறங்குகிறார்கள் கேட்டா, நபிகள் நாயகம் அப்படி உறங்கினார்கள் யார் மூலமா சொல்லப்படுகிறது, அவங்க மனைவியின் மூலமாக சொல்லப்படுகிறது. இப்படி நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா செய்திகளும் உலக மக்களுக்கு அறிவிக்கப்படணும்னு சொன்னா அப்ப வீட்டில் உள்ள செய்திகளும் வெளியே தெரியணும். வீட்டில் உள்ள தெரிய ஒரு ஆள் 2 ஆள் மறந்துடுவாங்க. அதுக்காக வேண்டிதான் நபிகள் நாயகம் அவர்களுக்கு வந்து அந்த லிமிட் தளர்த்தப்பட்டுச்சே தவிர நிச்சயமா அந்த காமம் அந்த மாதிரியான சமாச்சாரம் இருந்தா அவங்க 25ல பண்ணிருப்பாங்க, 30ல பண்ணிருப்பாங்க. ஒரு 10 வருஷம் தாம்பத்திய சுகமே இல்லாம இருந்தாங்களே அந்த காலகட்டத்தில் பண்ணிருப்பாங்க. அதனால அது ஒரு மனிதன் தேவை என்ற முறையில் அவர்களுக்கு அதுவும் தேவையா இருந்துச்சு. அவங்களும் புள்ள ஒட்டிலாம் இருந்தாங்க. ஆன்மீகம் இல்லாத ஆள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. மனைவிங்கிற பேர்ல இருக்கும் பொழுதுதான் சட்டப்பூர்வமாக உள்ள போய் பார்க்க முடியும். வேற நாள் உங்களை விட்டு பார்க்க சொல்ல முடியாது. அதனால உரிமையோடு இருக்கக்கூடிய அந்த மனைவிமார்கள் மூலமாக பல செய்திகள், தொழுகிறதுல இருந்து நோன்புல இருந்து பல சட்டங்கள் நாங்கள் அவர்கள் வழியாக தான் தெரிந்து கொள்றோம். நீங்க இப்படி எடுத்துக்கிறீங்களேன், நான் வந்து ஒரு 70 வயசு கிழவிய கல்யாணம் பண்ணா நீங்க என்ன சொல்லுவீங்க, என்னதுக்குன்னு சொல்லுவீங்க, வேற ஏதாவது ஒரு காசுன்னு சொல்லுவீங்க, வேற அப்படி சொல்ல முடியுமே தவிர இந்த வேற காரணம் உங்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. வேற ஏதாவது சொல்லலாம். இறை தூதர்ங்கிற முறையில் அவர்களுக்கு பல செய்திகள் வர வேண்டி இருக்கிறது. யாரை பண்ணுனாங்க என்பதை பார்த்தீர்களே ஆனால் இந்த கேள்விகள் அடிபட்டு போயிடும். இது பற்றி இன்னும் விரிவான டீட்டெயிலோட ஒவ்வொரு பெண்ணுடைய பேரு, எந்த வருஷத்தில் கல்யாணம் பண்ணாங்க என்றெல்லாம் அவர் அறிந்து கொள்ள விரும்பினால் அவருக்கு இலவசமாக நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன் என்று நான் ஒரு தனி புத்தகமே எழுதியிருக்கிறேன். அந்த புத்தகம் அவருக்கு இப்ப கொடுப்பாங்க. அவர் கேள்வி கேட்டவருக்கு மட்டும்
அதுல அதிகமான வழக்கு, இதை விட அதிகமா அவர் தெரிந்து கொள்ளலாம். மற்ற கேள்விகளுக்காக சுருக்கி முடித்துக் கொள்கிறேன். ஐயா வணக்கம். என் பேர் சின்னதுரை, வடகரை. சார், முதல் மனிதர்களுக்கு நாம் பிறந்தோம் என்றால் அண்ணன் தங்கி தாம்பத்திய உறவில் ஈடுபட்டுத்தான் அனைவரும் பிறந்தோமா? இந்த நிலை எப்போது மாறியது? அக்கா பெண்ணை திருமணம் செய்வதில்லை, சின்னம்மா பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறீர்கள், அதுக்கு விளக்கம் தேவை. சரி, அதாவது ஐயா சின்னதுரையா சொன்னீங்க. சரி, ஐயா சின்னதுரை அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஒரு ஜோடியில் இருந்துதான் உலகம் பெருகியது என்று சொன்னால், அப்ப அண்ணன் தங்கைக்குள்ளதான் உறவு நடந்ததா என்று கேட்கிறாங்க. அப்படித்தான் நடந்திருக்க முடியும். ஒரே ஒரு ஜோடி தான் உலகத்துல முதல்ல படைக்கப்பட்டார்கள் என்று சொன்னா, அந்த ஒரு ஜோடிக்கு யார் பிறந்தார்களோ அந்த ஆணும் அந்த பெண்ணும் தான் திருமணம் செய்திருக்க முடியும். வேற வழியே இல்லை. அப்ப இதுக்கு எந்த ஆதாரம் உங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் கூட இப்படிதான் நடந்திருக்கணும், வேற ஒரு வழியே கிடையாது. அதனால அன்றைக்கு அது அனுமதிக்கப்பட்டிருந்தது. இறைவன் மனித குலம் பல்கி பெருகுவதற்காக வேண்டி அன்னைக்கு அந்த விதியை நமக்கு விதிக்காமல் இருந்திருக்கிறான். அப்படித்தான் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது பிரச்சனை இல்லை. இப்ப கேள்வி என்னன்னு கேட்டா, அவங்களுடைய கேள்வி, இப்ப அக்கா மகளை திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்கிறீர்கள். இஸ்லாத்தில் செய்யக்கூடாது. இஸ்லாமிய சட்ட பிரகாரம் அக்காவுடைய மகளை ஒருவர் திருமணம் செய்யக்கூடாது. சின்னம்மா மகளை திருமணம் செய்யலாம். அக்கா மகளை திருமணம் செய்யக்கூடாது. சின்னம்மா மகளை திருமணம் செய்யலாம். சித்தப்பா மகளையும் செய்யலாம். அவர் சின்னம்மா தான் கேட்டார், நான் சேர்த்துக்கிறேன். சித்தப்பா மகளையும் செய்யலாம். சின்னம்மா மகள்ங்கிறது தங்கச்சி, சித்தப்பா மகள் என்பதும் தங்கச்சி. அப்ப தங்கச்சியை கல்யாணம் பண்ணலாம்னு சொல்றீங்க, அக்கா மகளை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களா என்னங்கிறதா முக்கியமான ஒரு கேள்வி. இதுல என்ன பிரச்சனைன்னா, இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம், இப்ப நம்ம தங்கச்சிங்கிற சின்னம்மா மக தங்கச்சிங்கிறோம், சித்தப்பா மக தங்கச்சிங்கிறோம். தங்கச்சிங்கிறது சும்மா சொல்லிக்கிறமே தவிர தங்கச்சிக்குரிய எல்லா உரிமையுமே நம்ம கொடுப்போம். இப்ப என் சொத்துல தங்கச்சிக்கு பாதி கொடுத்துருவேனா? எங்க தகப்பனார் சொத்து விட்டுட்டு போறாரு, இந்த தங்கச்சியும் சேர்த்துக்கிறீங்க, என் தம்பியும் சேர்த்துக்கிறீங்கன்னு சொல்ல மாட்டோம். அப்ப தங்கச்சி தம்பி நான் யாருன்னு கேட்டா, என் தகப்பனுடைய சொத்துல யாரு என்னோட சேர்ந்து பங்காளியா நிற்பார்களோ அவங்க தான் எனக்கு உண்மையான தம்பி, அவங்க தான் எனக்கு உண்மையான தங்கச்சியா இருக்க முடியும். மற்றதெல்லாம் சும்மா பேருக்கு சொல்லிக் கொள்வது. இப்ப நான் கூட சகோதரிகளே, அவ்வளவு சகோதரி எனக்கு, அது சும்மா சொல்லிக்கிறது. சகோதரர்களே, அவ்வளவு கூட பிறந்த சகோதரர்களா? அந்த சகோதரர் கிடையாது. ஒரு நட்பு, தோழமை, நெருக்கம், அன்பு, அதை காட்டுவதற்கான வார்த்தைகள், இதை வழங்கிக் கொள்ளணும். இப்ப இப்படி எடுங்களேன். இப்ப சின்னம்மா மகளை கல்யாணம் பண்ணக்கூடாது, சித்தப்பா மகளை திருமணம் செய்யக்கூடாதுங்கிறது மற்ற சமுதாயத்தில் உள்ள, இந்து சமுதாயத்தில் உள்ள ஒரு பழக்கமா இருக்குது. இப்ப இப்படி மாத்துங்க, சித்தப்பா மகளை கல்யாணம் பண்ணக்கூடாதுல, சித்தப்பா மகளை கல்யாணம் பண்ணக்கூடாது. மாமி இருக்காங்கல்ல, மாமி மகளை கல்யாணம் பண்ணலாமா? பண்ணலாம். பண்ணலாம்ல? இந்து சமுதாயம் பண்ணக்கூடாதா? மாமி மகளை பண்ணலாம். இப்ப மாமிங்கிறது யாரு, சித்தப்பாங்கிறது யாரு? ரெண்டு ஒண்ணுதான். மாமிங்கிறது யாரு, சித்தப்பாங்கிறது யாரு? சித்தப்பாங்கிறது அப்பனோட பிறந்தவன் ஆம்பளையா இருந்தா சித்தப்பா, அப்பனோட பிறந்தவன் பொம்பளையா போயிட்டான்னு சொன்னா மாமியா போயிடுறான். அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பா. பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அத்தைன்னு சொல்றோம், அது ஆம்பளையா போயிட்டா சித்தப்பா போயிடும். அப்ப ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அத்தைக்கு மீச முளைச்ச சித்தப்பாங்கிறது. இப்ப நம்ம என்ன பார்க்க வேண்டி இருக்குன்னு கேட்டா, என் தகப்பனோட பிறந்த ஆம்பளை இருக்காருல்ல, ஆம்பளைக்கு என்ன நிலைமை அதான் பொம்பளைக்கு இருக்கணும். 3 பேர் ஒரு வயிற்றுலான கிடந்தாங்க. என் தகப்பனும் அந்த வயிற்றுல இருந்தாரு, என் தகப்பனுடைய சகோதரி இருக்கால அவள் அந்த வயிற்றுல இருந்தாரு, என் தகப்பனுடைய சகோதரர் ஆம்பளைக்கார 3 பேர் ஒரு வயிற்றுல இருந்தாங்க. 3 பேர் ஒரு வயிற்றுல இருக்கும் பொழுது இந்த சித்தப்பா மகளை கட்டக்கூடாதுன்னு சொன்னால், அதே லாஜிக்ல மாமி மகளையும் கட்டக்கூடாதுன்னு சொல்லணும். ஒரே இடத்துல நல்லா வந்திருக்கிறாங்க, அது ஆம்பளையா போயிட்டாங்க, அது பொம்பளையா போயிட்டாங்க. ஆனால் அது கூடும் என்று சொன்னால் கண்டிப்பா இது கூடாதுன்னு சொல்வதற்கு எந்த ஒரு நியாயமும் இல்லை. ஃபர்ஸ்ட் வழங்க வேண்டியது. ரெண்டாவது மாத்தி பேசிக்கிறோம். இப்ப தகப்பன் தாயோட பிறந்தவ,
தாயோட பிறந்தவ பொம்பளையா போயிட்டான்னா சின்னம்மா, தாயோட பிறந்தவ ஆம்பளையா போயிட்டான்னா மாமா. மாமா பொண்ணை கட்டிக்கலாம். மற்ற சமுதாயத்தில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மாமாவுடைய பொண்ணை கட்டிக்கலாங்கிறாங்க, சின்னம்மாவுடைய பொண்ணை கட்டிக்கிற கூடாதுங்கிறாங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அதேதான், மாமாவும் ஒண்ணுதான், சின்னம்மாவும் ஒண்ணுதான். எங்க அம்மாவுடைய அண்ணன் ஒரு ஆளு, எங்க அம்மாவுடைய தங்கச்சி, இவ்வளவு தானே தவிர எல்லாம் எங்க அம்மாவோட பிறந்தவங்க ஒரே தாய் வயிற்றுல தான் இருந்துட்டு வந்திருக்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னு சொன்னா அது கூடும் இது கூடாதுன்னு பேதப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு? இஸ்லாம் ஒரு லாஜிக்கை வச்சுன்னு சொன்னா அந்த லாஜிக் கரெக்டா இருக்கணும். கூடும்னு சொன்னா கூடாதுன்னு, அது கூடாதுன்னு சொன்னா இதையும் கூடாது என்று நாம சொல்றோமா? என் தகப்பன என் தாயோட பிறந்த சகோதரனா இருந்தா அவன் பிள்ளைய கட்டிக்கணும்னு சொல்றோம். என் தாயோட பிறந்தது சகோதரியா இருந்தா அவன் பிள்ளைய கட்டிக்கிற கூடாதுன்னு சொல்றோம். அதுக்கு ஏன் வேறுபடுத்தணும்? ஒரே ரத்தம் தானே இருக்கு. எங்க சின்னம்மாவுக்கு ஓடக்கூடிய அதே ரத்தம் தானங்க என்னுடைய மாமாவுக்கு இருக்கு, தாய் மாமாவுக்கு இருக்கு. என் சின்னம்மாவுடைய உடம்பில் ஓடுகிற அந்த ரத்தம் தான் என்னுடைய தாய் மாமனுடைய உடம்பிலையும் ஓடும். என்னுடைய சித்தப்பன் உடம்புல ஓடக்கூடிய அந்த ரத்தம் தான் என்னுடைய அத்தையுடைய உடம்புலையும் ஓடும். ஒரு தாய் ஒரு தந்தைக்கு பிறந்த ஒரே தான் ஓடும். குரூப்பை நான் சொல்லல. குரூப் ஒரு தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு ரத்தத்தினுடைய குரூப் வேறையா இருக்கு. நான் ரத்த குரூப்பை சொல்லவில்லை, அந்த சம்பந்தத்தை சொல்றேன், உறவுக்கு சொல்ல வர்றேன். அப்ப இதுல என்ன இஸ்லாம் சொல்லுதுன்னா, அதை கொடுங்குறீங்கல்ல, இதையும் கொண்டு போங்க, இது கூடாது அதையும் கூடாது போங்க என்ற ஒரு லாஜிக் ஒன்று வருது. அடுத்து என்னன்னு கேட்டா, இது ஏன் இஸ்லாம் அனுமதிக்குதுன்னு கேட்டா, இப்ப என் தகப்பனோட பிறந்த அண்ணன் பெரிய தகப்பனார் வச்சுக்கிறோமே, பெரிய தகப்பனாருடைய மகளை நான் கட்டுறேன்னு சொன்னா, பெரிய தகப்பனார் மகள்ங்கிறவ யாரா இருப்பாங்க? என் பெரிய தகப்பனார் வேற இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணுவார். அதானே பெரியம்மாங்கிறது. என் பெரிய தகப்பனார் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் மிக்ஸ் ஆகும் பொழுது வேற ஒரு பொருள் தாங்க பிறக்குது. என் பெரியப்பா பிள்ளைங்கிறது என் பெரியப்பாவுடைய ரத்தம் மட்டுமா அது இருக்காது. என் பெரியப்பாவும் என் பெரியப்பாவுக்கு பொண்டாட்டியா ஒருத்தன் வந்தாங்களே, அவங்களுடைய சினை முட்டையும் கலந்து அது ஒரு புது தயாரிப்பாகத்தான் என் பெரியப்பாவுடைய மகள் பிறக்கிறான். அப்ப என் பெரியப்பாவுடைய ரத்தம் அதுல வருதுன்னா சொல்ல இயலாது. மிக்ஸ் ஆகி போச்சு, வேற பொருளே வேறையாகி விட்டது. அப்ப என் பெரியப்பாவுடைய பிள்ளை என்று சொல்வது பெரியப்பா பிளஸ் ஒரு அந்நிய பெண். அதனால அர்த்தம் என்னுடைய சின்னம்மாவுடைய பிள்ளை என்று சொல்வது என்னுடைய சின்னம்மா பிளஸ் ஒரு அந்நிய ஆண். என்னுடைய சின்னம்மாவோட ஒரு அந்நிய ஆணோட ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க ரெண்டு பேருடைய உயிரணுவும் சினமுட்டையும் கலந்து அது ரெண்டும் சேர்ந்து ஒரு புது பொருளா தயாராகி வேற ஒரு பொருளாகத்தான் அந்த பெண் குழந்தை பிறக்கிறாள். அப்ப அந்த ரத்த சம்பந்தம் இருக்க சான்ஸ் இல்ல. இதுதான் அத்தைக்கு, இதுதான் மாமாவுக்கு, இதுதான். நாளுக்கு ஒரே லாஜிக் இஸ்லாம் சொல்லுது. ஒரே லாஜிக்கில் அமைந்திருக்கிறத ரெண்டு எஸ் சொல்லிட்டு ரெண்டு நோ சொல்லாம நாளுக்கு எஸ் சொல்லி இஸ்லாம், அவ்வளவுதான் விஷயம். ஆனா அக்கா மகள்ங்கிறது இருக்கு பாருங்களேன், அதுல ஜெனரேஷன் கேப் குறைவா இருக்குது, இடைவெளி. அக்கா மகள்ங்கிற என்ன இருக்குன்னு கேட்டா, எனக்கு ஓடுகிற அந்த ரத்தம் எங்க அக்காவுக்கு ஓடுது, நேரடி நாங்க ரெண்டு ஒரு வயத்துல கடந்தோம். அப்ப அவளுடைய பிள்ளை என்பது ஒரு இது ஜெனரேஷன் மாறி இருக்குது, என்னுடைய மாறவே இல்லை. நானத்தான் இருக்கிறேன், நானும் ஒரு பெண்ணும் சேர்ந்து பிறக்கிற குழந்தைக்கு மாறி இருக்கும். அப்ப அக்கா என்பவள் நேரடியாக என்னுடைய ரத்தமாக இருக்கிறாள். அவளுடைய பிள்ளை என்பது வேற ஒன்றா பிறந்திருக்கிறது. ஆனா நான் இன்னொரு பெண்ணோட சேர்ந்து இன்னொரு ரத்தமாக என் பிள்ளையை உருவாக்கினா அவன் கட்டிக்கலாம். நானே கட்டுவது என்பது ஜெனரேஷன் கேப் அதிகமாக கல்யாணத்துக்கு தகுதி கூடும். ஒரே தாய் வயிற்றுல பிறந்துட்டா கல்யாணம் கூடாதுங்கிறமா இல்லையா? அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் அக்கா என்பவள் நம்மளும் ஒண்ணுதானே. நான் இன்னொருத்தையோ கல்யாணம் பண்ணி நாங்க ரெண்டு பேரும் கலந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தா அந்த பிள்ளைக்கு எங்க அக்காவுடைய பிள்ளைக்கும் கல்யாணம்னா அது ஓகே, ரெண்டு பேருமே வேற ஒன்றா மாறிவிட்டது. இல்லைன்னு சொன்னா அந்த அக்காங்கிற அந்த உறவுக்கும் என்னுடைய உறவுக்கும் மத்தியில் ஒரு நெருக்கம் கூடி போயிடுது. அதனால அந்த அக்கா மகளை கட்ட வேணாம் இஸ்லாம் சொல்லுது. இந்த காரணத்தை இஸ்லாம் உடைச்சு சொல்லவில்லை, நீங்க சிந்திச்சா இந்த காரணத்தை விலகி கொள்ளலாம். 18 நடத்துகின்ற இந்த இனிய இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சியை உங்க சமூகத்தை சேர்ந்த ஒரு சிலரே அது ஒரு பொழுதுபோக்கு ஒரு அம்சம் என்றும் அரட்டை அரங்கத்துக்கு இணையாக என்றும் சொல்லுகிறார்கள். கோபால் சீர்காழியை சேர்ந்த கோபால் அவர்கள் முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை இது ஒரு அரட்டை அரங்கம் மாதிரி நினைக்கிறாங்களேங்கிறாங்க. அவங்க யார் நினைக்கிறார்கள் நான் ஏற்கனவே சொன்னல, அதான் அவங்க அப்படித்தான் நினைக்குவாங்க. நாங்கள் அவர்களுடைய தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டுறதுனால அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் நீங்க என்ன கவனிக்கணும்னு கேட்டா,
உண்மையில் இது அரட்டரங்கம் தானா, இதுல ஏதாவது செட்டிங் ஏதாவது பண்ணணுமா, அல்லது ஒரு பொழுதுபோக்குக்காக வேண்டி உள்ள ஒரு ஆடல் பாடல் ஒரு மியூசிக் அது மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கிறோமா? ஒரு மதத்தை பற்றி அது என்ன சொல்லுகிறது என்பதை காரண காரியத்தோடு தெரிந்து கொள்ற ஒரு வாய்ப்பு. அதாவது இஸ்லாம் என்பது இப்படித்தான் சொல்லுதா, இதுதான் இஸ்லாமா அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நமக்கு கிடைச்சா இல்லையா? நீங்க அப்படிதான் யோசிச்சு பார்க்கணும். முஸ்லிம் அல்லா சகோதரர்கள் இஸ்லாம்னா இதானா, நம்ம தப்பால் வழங்கியிருந்தோம், இதுதான் இஸ்லாமாங்கிற ஒரு இது. இஸ்லாம் சொல்லக்கூடிய சில சட்டங்களுக்கு காரணங்கள் தெரியாம இருந்திருக்கலாம். இப்ப நம்ம காரணம் தெரியும், இந்த காரணத்தை இஸ்லாம் இப்படி சொல்லுதா, டைவர்ஸ்னா நம்ம வேற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோமே, இப்ப இப்படிதான் அப்படின்னு விளங்கிட்டீங்களா இல்லையா? அதுதான் பதிலே தவிர நம்ம என்ன நாமளே பெருமை அடிச்சுட்டு போய் நாங்க பொழுதுபோக்கு நடத்துறோம் நம்ம சொல்ல தேவையில்லை. நீங்க இட போட்டுக்கிறீங்க, அவங்க சொல்றது பொழுதுபோக்கு தானா அல்லது பயன் கிடைச்சா? கோபால் சார் எங்க நீங்களே சொல்லுங்களேன், உங்களுக்கு பொழுதுபோக்கா தெரிஞ்சா பயனுள்ளதா இருந்துச்சா? நீங்க பதில் தான் சொல்லணும், கேள்வி கேட்கக்கூடாது. இப்ப நீங்களே பதில் சொல்லி விடுங்க. இல்ல சார், இது ஒரு அருமையான நிகழ்ச்சி. இது மற்ற மதத்தரை விட ஒரு இஸ்லாமியர் சொல்றதுனாலதான் நாங்க உங்களை கேட்கிறோம். அதான் இப்ப நீங்க சொல்லிட்டீங்கல்ல பதில், அதான் உங்களுக்கு பதில். அருமையான நிகழ்ச்சின்னு சொல்லிட்டீங்க பாருங்களேன், அல்ஹம்துலில்லாஹ், அது போதும். எல்லா புகழும் இறைவனுக்கு. 19 19 அப்படியே அப்படியே. அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். ஒரு இந்து மதத்திலேயோ ஒரு கிறிஸ்துவ மதத்திலேயோ உருவ வழிபாடு உண்டு. இஸ்லாமிய மதத்துல உருவ வழிபாடு கிடையாது. ஆனா கடவுள் ஒருவரே, அவரே அல்லாஹ் அப்படின்னு சொல்றீங்க. அல்லான்னு சொல்லும் பொழுது ஒரு உருவ வழிபாடு வச்சு வணங்கினா என்ன, ஏன் உருவ வழிபாடு வைக்கல? அது என்னோட கேள்வி. அழகான கேள்வி. என்னுடைய பெயர் கே வினோத் சீர்காழி, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். சீர்காழியை சேர்ந்த கே வினோத் அவர்கள் என்ன கேட்கிறாங்க கேட்டா, எல்லா மதங்கள்லையும் உருவ வழிபாடு என்று உண்டு. சில மதங்கள் இல்லாம இருக்குது, பெரும்பாலும் எல்லா மதங்கள்லயும் உருவ வழிபாடு இருக்குது. நீங்க அல்லாங்கிறீங்க, அந்த உருவ வழிபாடு வச்சா என்னங்கிறது நல்ல ஒரு கேள்வி. உருவ வழிபாடு என்பதை நம்ம இஸ்லாம் ஏத்துக்கல. ஏன் ஏத்துக்கலன்னு கேட்டா, என்னுடைய என்னுடைய உருவத்தை நீங்க வழிபடுறீங்கன்னு வைங்களேன், வழிபடுவதா இருந்தால் என்னை நீங்க பார்த்திருக்கணும். பார்த்தா தானே என் உருவம் இதுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். என்னை நீங்க பார்த்தே இல்லைன்னா என்னுடைய உருவத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இஸ்லாம் உலகத்துக்கு சொல்ற செய்தி என்னன்னு கேட்டா, கடவுளை யாரும் பார்த்தது இல்லை, பார்க்க முடியாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. நபிகள் நாயகம் உள்பட பார்த்ததில்லை. உலகத்தில் உள்ள பிறந்த எந்த ஒரு மனிதரும் கடவுளை பார்த்தது இல்லை, பார்க்க முடியாது. கடவுளுடைய அந்த ஒளியுடைய வீச்சை மனிதர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. மோசேண்டா நாங்கள் மூசா என்று சொல்வோம், கிறிஸ்தவ சமுதாயம் மோசே என்று சொல்வார்கள். மோசே என்ற இறை தூதர் இறைவனை உன்னை நான் காண வேண்டும் என்று கேட்ட பொழுது காண முடியாது, அந்த மலையை பார், என்னுடைய ஒளி வீச்சை வீசுகிறேன், அது நிலை பெற்றிருக்குமானால் என்னை நீ காண்பாய் என்று சொன்னான். மலை தூள் தூளா செதறி விட்டது. இதான்ப்பா என்னுடைய நிலைமை, என்னை உன்னால் பார்க்க முடியாது. இது இஸ்லாத்தின் நிலைப்பாடு. அப்ப இறைவன் எப்படி இருப்பான் என்று நமக்கு தெரியாத பொழுது நம்ம எப்படி உருவம் கொடுக்கிறோம்? நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? உங்க தகப்பனார் இப்படித்தான் இருப்பார்னு தெரிஞ்சா தானே உங்க தகப்பனாருக்கு ஒரு உருவத்தை நீங்க கொடுக்கலாம். உங்க தகப்பனார் எப்படி இருப்பார்னு தெரியாட்டி எப்படி அது உருவமாக முடியும்? உருவமாக முடியாது. முதல்ல இறைவனை உருவத்தை வழிபடுறதா இருந்தா அவனுக்கு உரிய உருவமாக இருக்க வேண்டும். ரெண்டாவது நீங்க பாக்குறீங்க, உருவ வழிபாடு என்பது யாருமே இறைவனை பார்த்தது இல்லைங்கிறதுனாலதான் அந்த உருவம் எதுங்கிறது லட்சம் வேறுபாடு. கடவுள் எதுன்னு கேட்டா லட்சம் வடிவம் வந்துச்சு. எல்லாரும் ஒரே வடிவத்தை சொல்ல வேண்டியான, எல்லாரும் ஒரே வடிவத்தை சொல்லலாமா இல்லையா? ஒவ்வொருவரும் கடவுளுக்கு ஒரு வடிவம் கொடுக்கறாங்க. கடவுளுக்கு மனிதன் மாதிரியே, சராசரி மனிதன் மாதிரியே வடிவம் கொடுக்கறாங்க. சில பேர் இந்த சராசரிக்கு தாண்டி ஒரு 6 தலை இருக்கிறதா தான் கடவுளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 தலையை வைத்து அவங்க சில பேர் அதுக்கு வடிவம் கொடுக்கறாங்க. சில பேர் கடவுளுக்கு என்ன செய்யறாங்கன்னா கைகளை அதிகப்படுத்தி, 2 கையுமா இருந்த சாதாரண மனுஷன், அதிகமான கை இருந்தா தான் அது கடவுளா இருக்க முடியும்னு அப்படி ஒரு உருவத்தை கொடுக்கறாங்க. சில பேர் பயங்கரமா வயிறு பெருசா தள்ளிட்டு இருக்கிற மாதிரி உருவம் கொடுக்கறாங்க. சில பேர் பல்லு 2 நீட்டிட்டு இருக்கிற மாதிரி கடவுளுக்கு உருவம் கொடுக்கறாங்க. சில பேர் கையில பயங்கர ஆயுதங்களோட கடவுள் இருக்கிற மாதிரி உருவம் கொடுக்கறாங்க. சில பேர் ரொம்ப ஒரு ஓலை சோடிய கையில வச்சுக்கிட்டு கல்வி போதிக்கிற மாதிரி உருவம் கொடுக்கறாங்க. ஒரு மாதிரியான உருவமா இல்ல. ஏன்னு கேட்டா யாருமே கடவுளை பார்க்கல. பார்க்காத போது உருவம் கொடுத்தா அவருக்கு தோணுன மாதிரி கொடுக்க வேண்டியதான். அப்ப அதுல யூனிஃபார்ம் கெட்டு போயிடும். பார்க்காத ஒருவனுக்கு நம்ம எப்படி உருவம் கொடுக்கிறது? இப்ப கடவுளுக்கு உருவம் கொடுத்தா கடவுளை பார்த்தவர்களா?
அப்ப கடவுளை இன்னும் சொல்ல போனா கடவுளை பார்க்கறதுங்கிற வாசலையும் இஸ்லாம் அடைச்சு வச்சிருக்கு. ஏன்னு கேளுங்களேன், கடவுளை பார்க்கலன்னு சொல்லிவிட்டால் நான் கடவுள்கிட்ட இருந்து வந்திருக்கிறேன்னு ஒருத்தவங்களை ஏமாத்த முடியாது. கடவுள் இப்பதான் வந்து பேசிட்டு போனாரு, இந்த ஏமாத்திட முடியாது, பார்க்க முடியாது, போடான்றலாம். கடவுளை பார்க்கலான்னு நம்புறீங்கன்னு வைங்க, நான் பார்த்தேன் நீ பார்த்தேன் ஆளாளுக்கு நம்மளை ஏமாத்திட்டு போயிருவாங்க. ஏமாத்தாம இருக்கிறதுக்கு ஒரு வழியாகவும் இஸ்லாம் இந்த வாசலை அடைத்து வச்சிருக்கிற ஒண்ணு. ரெண்டாவது வந்து நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், நமக்கு ஒரு வடிவம் இருக்குது. நம்முடைய வடிவம் வந்து உருவத்துல பார்க்கும்போது அதை விட நல்லா இருக்குன்னு எல்லாம் ஆசைப்படுறோம். சாதாரணமா உங்களுடைய நான் ஒரு கருப்பு கலர்ல இருந்தா போட்டோ எடுக்கும்போது எப்படியா சிவப்பா வர்றதுக்கு நான் என்ன செய்யணும்னு தான் நான் யோசிப்பேன். ஒரு கிழவனா இருக்கான் சுருங்கி போயிருக்குன்னு வைங்களேன், அவங்க கூட என்னத்தையா தடவை கிட்டவே இந்த பிட்டாவல் எப்படி வரும்னு நினைக்கிறான். கொஞ்சம் இளமை ஒரு 10 வயசு குறைச்சி எடுத்தா நல்லா இருக்கும், அந்த இளமையை திரும்பின மாதிரி போட்டா இருந்தா தான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்னு மனசு ஆசைப்படுறான். ஒவ்வொரு மனிதனுமே தன்னுடைய உருவம் ஒரு அழகா இருக்குன்னு ஆசைப்படுறான்னு. அப்ப கடவுளுக்கு நீங்க கொடுக்கிற வடிவம் கடவுளுக்கு கோபம் ஏற்படுத்துற மாதிரி இருந்தா என்ன பாடுபடுத்தும் அவங்கள பின்னாடி விசாரிக்கும் போது இதான் நானா இன்னும் சொல்றவங்களை கேளுங்க. நாம் வந்து கோவித்துக் கொள்ளக்கூடாது. நாம் கடவுளுக்கு கொடுக்கிற வடிவம் இருக்குத, அந்த வடிவத்தை நமக்கு கொடுத்தால் கோபம் வரும். அதை நம்ம கடவுளுக்கு கொடுக்கணும். கடவுளுங்கிற நம்மளோட பர்சனாலிட்டி இருக்க மாட்டாரா? நமக்கு ஒரு அழகை தந்திருக்கிற கடவுள் வந்து அந்த வட்டிக்க முடியாத ஒரு அழகு வடியாத அவர்கிட்ட, அப்படிப்பட்ட ஒரு அழகோடு தானே கடவுள் இருப்பாரு. நம்ம கொடுத்திருக்கிற இந்த கடவுள் வடிவத்தை, இந்த கடவுளுக்கு தானே வடிவம், இந்த வடிவத்தில் ஒன்னைய போட்டா எடுத்தா ஒத்துக்கிறேன்னு ஒருத்தர் கேளுங்க. இந்த வடிவத்திலையா கேப்பீங்களா இல்லையா? அப்ப ஏன் வந்து உங்களுக்கு விரும்பாத ஒன்றை வந்து கடவுளுக்கு எப்படி கொடுக்குறீங்க என்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கு உருவம் கொடுக்காம இருப்பதுதான் அறிவுபூர்வமானது. கடவுளை பார்க்காதனால உருவம் கொடுக்க இயலாது. உருவம் கொடுத்தோம்னு சொன்னா சமூகத்தில் வந்து பிளவுகள் தான் அதிகமாகும். இன்னும் சொல்ல போனால் நம்ம இந்து மதத்தினுடைய பூர்வீக தத்துவங்கள் பிரகாரம் கூட கடவுளுக்கு உருவம் கிடையாது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான். அதான் யதார்த்தமான நிலைமை. அப்படிதான் இருந்தது. அது மாதிரி சித்தர்களுடைய பாடல்கள் எல்லாம் கூட இந்த உருவ வழிபாடை கண்டிச்ச மாதிரி, நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து மொனமொன என்று சொல்லும் மந்திரம் ஏதா நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சத்துவம் கல்ச்சுவை அறியுமோ என்றெல்லாம் சித்தர்களுடைய பாடல்கள்ல பார்க்கணும். அப்படிலாம் வடிவம் கொடுக்காதீங்க, இதெல்லாம் கொடுக்க கூடாது, தப்பு. கிறிஸ்தவ மார்க்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவங்க கத்தோலிக்க சமுதாயத்தவர்கள் உருவம் கொடுத்தாலும் யெகோவா விட்னஸ் போன்றவர்கள் அதை கண்டிக்கிறாங்க. இல்ல இப்படிலாம் கொடுக்காத, இப்படித்தானே இயேசு இருந்தா நீ பாத்தியா, இப்படித்தானே மேரி இருந்தா நீ பாத்தியா, கற்பனை வடிவம் தானே என்றெல்லாம் கேட்கக்கூடிய நிலைமையை வந்து எல்லா சமுதாயத்திலையும் பார்க்கிறோம். பின்னாடி உருவாகி விட்டது தவிர அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா எந்த மதத்திலையுமே கடவுளுக்கு வந்து உருவம் கிடையாது. பின்னாடி வந்துதான் உருவங்கள் நுழைந்திருக்கிறது. அதனால இஸ்லாத்துல வந்து கடவுள் அல்லாஹ் யாரும் பார்க்கல, உருவம் கொடுக்க இயலாது. அடுத்து ஐயா வணக்கம். சொல்லுங்க. 17 நீங்க 20 சார் 20 வந்துருச்சா? 20. ஐயா வணக்கம், என் பெயர் ராஜா, பாண்டிச்சேரியிலிருந்து. என்னுடைய கேள்வி, கோயில்களில் சிலர் இஸ்லாம் மதத்தர் தீ மிதிக்கிறார்கள், அது இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா? ஒரு சில தர்காவில் விபூதி இட்டுக் கொண்டு செல்கிறார்கள், அது இஸ்லாம் ஏத்துக்குதா? இதான் என்னுடைய கேள்வி. அதாவது முஸ்லீம்கள்ல சில பேர் வந்து தீ மிதிக்கிறார்கள். அதாவது முஹர்ரம் மாதம் ஒரு மாதம் வந்துச்சுன்னு சொன்னா சில தர்காக்கள்ல தீ மிதிக்கிற வழக்கம் ஒன்று இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தில் இது உண்டான்னு கேட்கிறாங்க. மார்க்கத்தில் இல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் வணக்க வழிபாடுகள் செய்யறதா இருந்தா உங்களை வருத்தி கொள்ளக்கூடாது, இஸ்லாத்தினுடைய கடுமையான கட்டளை. ஒரு நாள் நபிகள் நாயகம் அவர்கள் இப்படி உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது எதிரில் ஒரு ஆளு பள்ளிவாசலுக்கு உள்ள வராம வெயில்ல நின்று கொண்டிருக்கிறார். அதை நபிகள் நாயகம் அவர்கள் கண்ணால பாத்துறாங்க. என்ன மேட்டர் வரையும் வெளியே நிற்கிறாரு கேட்கிறாங்க. அப்ப இருந்த தோழர்கள் எல்லாம் சொன்னாங்க, அவர் கடவுளுக்காக வெயில்ல நிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு, அப்படி ஒரு நேர்ச்சி பண்ணிட்டாரு. அதே மாதிரி யாரிடமும் பேசுவதில்லை, மௌன விரதம், யாரிடமும் பேசுவதில்லை என்று அவர் தீர்மானித்து விட்டாரு. நின்று கொண்டேதான் இருப்பேன் என்று பகல் பூரா நிற்பேன் என்று சொல்லி தீர்மானிச்சுட்டாரு. நோன்பு வைப்பதாக தீர்மானிச்சுட்டார். 4 தீர்மானம் பண்ணிருக்காரு. வெயில்ல நிக்கிற ஒரு ஆளு நோன்பு வைக்கிறது, நின்றுகிட்டே இருக்கிறது, வெயில்ல நிக்கிறது, வெயில் அது நிக்கிறது, வெயில்ல நிக்கிறது, வெயில் தான் மேல பட்டுக்கிட்டு இருக்கணும், பேசக்கூடாது என்று 4 முடிவு செய்திருக்கிறார். உடனே நபிகள் நாயகன் சொன்னாங்க, முதல்ல அந்த அளவு உள்ள உட்கார சொல்லுங்க. அல்லாவுக்கா நிக்கிறேங்கிறார் அவரு, முதல்ல வந்து உட்கார சொல்லு, பேச சொல்லு. என்ன பேச மாட்டேங்கிறது, பேச சொல்லு, அந்த நிலையில அனுபவிக்க சொல்லு. இந்த நோன்பு நோக்கிறேங்கிறாரு. ஒரு சின்ன நேரத்துக்கு வந்து பசியை கட்டுப்படுத்துறது,
அந்த ஒண்ணை மட்டும் நிறைவேற்றட்டும், மற்ற மூணையும் அவர் வந்து கேன்சல் பண்ண சொல்லு அப்படின்னு கட்டளை இட்டு சொன்னாங்க. இவர் தன்னைத்தானே வேதனைப்படுத்திக் கொள்வது இறைவனுக்கு தேவையற்றது. உங்களை கஷ்டப்படுத்தி இன்பம் காணக்கூடியவனா இறைவனா இருக்க முடியுமா? அடிச்சுக்க, உன்னை குத்திக்க, சவுக்கையில் அடிச்சுக்க, ரத்தத்தை கக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவன் இறைவனா இருக்க முடியாது. அது வழிபாட்டு முறையாவும் இருக்க முடியாது என்று நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க. ஒரு ஆள் என்ன செய்யறார், நபிகள் நாயகம் ஹஜ்ஜிக்கு போறாங்க. ஒரு தடவை தான் ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறாங்க. அப்படி போகும் பொழுது ஒரு வயதான ஒரு முதியவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு நடக்கவே கஷ்டப்படுறாரு. 2 புதல்வர்களுடைய தோல்ல கையை போட்டுக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்கிறார். பக்கத்து ஊர்ல இருந்து மக்காவுக்கு போறாரு. 2 மகன்களுடைய தோள்கள் அப்படி கையை போட்டுக்கொண்டு ரொம்ப சிரமப்பட்டு நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அப்ப நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, ஏன்பா இப்படி போறாரு? இல்ல நடந்தே ஹஜ்ஜி செய்யறா அவர் நினைச்சிட்டாரு. முதல்ல வாகனத்தில் ஏற சொல்லிருந்தால, முதல்ல குதிரையில ஏறி ஹஜ்ஜிக்கு போக சொல்லு. இவர் என்ன தன்னைத்தானே வேதனைப்படுத்திக் கொண்டு அல்லாஹ்வுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறாரா? அல்லாஹ் வந்து உங்களுக்கு கஷ்டப்படுத்தி இன்பம் காணக்கூடியவன் கடவுளா இருப்பானா அப்படின்னு நபிகள் நாயகம் கண்டிச்சுட்டாங்க. அப்ப இஸ்லாமிய வழிபாட்டு முறையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்ப அழகு குத்திக்கிறோம், வேதனைப்படுத்திக்கிறோம், சவுக்கால் அடிச்சுக்கிறோம். இப்ப கூட நீங்க ஒரு தீமிதிக்கிறது மட்டும் கேட்டாரு, இந்த முஹர்ரம் மாதம் வந்து நெஞ்சில் அடிச்சுட்டு போவாங்க ஒரு கூட்டம். இங்க முஸ்லீம்ல உள்ள ஆளுக்கு தான் இஸ்லாத்தை வழங்காம நெஞ்சில அடிச்சுக்கிட்டு ரத்தம் கக்கிட்டு போறதெல்லாம் இன்னைக்கு பாப்பீங்க. ஈராக்களோட அன்னைக்கு போட்டு காட்டினாங்க. இந்த சியாங்கிற ஒரு குரூப் அப்படி செய்வாங்க. இதெல்லாம் நபிகள் நாயகம் காட்டிய வழிமுறைக்கு எதிரானது. வேதனைப்படுத்திக்கிற கூடாது, தீலாம் மிதிக்க கூடாது. அந்த வேதனைங்கிறது அது அப்படி கடவுள் அப்படி விரும்புறவர் கடவுளா இருக்க முடியாது. நீ நெருப்புல கடந்து வேவு, நீ கையை உடைச்சிக்க, உன் காலை உடைச்சிக்க, உருண்டுகிட்டே வா, ஈர துணியோட போய் பணியில போய் கடை என்றெல்லாம் சொல்றவர் வந்து கடவுள் வந்து அளவற்ற அருளாளனா இருக்கணும். நம்மளை கொடுமைப்படுத்துற மாதிரியான வேலைகளை வந்து ஒரு சர்வாதிகாரி செய்ய முடியுமே தவிர சர்வசக்தி உள்ள இறைவன் அன்புடையவன் செய்ய முடியாது என்று ஒரு புது தத்துவத்தை நபிகள் நாயகம் வந்து வழிபாட்டு முறையில் வைத்தார்கள். அது போக இன்னொன்று விளங்கிக் கொள்ளணும். தீ மிதிக்கிறாங்களா, எப்படி முஸ்லீம்களும் மிதிக்கிறாங்க, தர்காவிலையும் மிதிக்கிறாங்க, சில பகுதிகளில் கோயில்களையும் மிதிக்கிறாங்க. அது ரெண்டும் இல்லைன்னு சொல்லக்கூடிய பகுத்தறிவாளர்களும் மிதிக்கத்தான் செய்யறாங்க. தீ மிதிக்கிறாங்களே எப்படின்னு கேட்டா அதுல எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. யார் நீங்க மிதிக்கலாம், நான் மிதிக்கலாம். தீ மிதிக்கிறது என்ன, சின்ன மேற்றது. மனிதனுடைய உடம்புல குறிப்பா வந்து உள்ளங்கை உள்ளங்கால்கள் இந்த பகுதியை விட இந்த பகுதி இருக்கு பாருங்க, இது வந்து சற்று நேரம் சூடு தாங்கக்கூடிய வகையில் தான் படைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது தீப்பெட்டிலாம் கிடையாது அந்த காலத்துல. நாங்கள் சிறுவர்களா இருக்கின்ற எங்க கிராமங்கள்ல எல்லாம் தீ வேணும்னா என்ன செய்வோம்னா பக்கத்து வீட்டுல போய் நெருப்பு வாங்கிட்டு சொல்லுவாங்க. அடுப்பு அணையாம போட்டிருப்பாங்க. நெருப்புக்கு அங்க வாங்கிட்டு வந்து ஊதி அதை வளர்ப்போம். அப்படியான கிராமங்கள்ல நாங்கள்லாம் வளர்ந்த ஆளுங்க. அப்ப இந்த நெருப்பை தாய்மார்கள் கைனால எடுத்துருவாங்க. அடுப்புல கையை விட்டு நாங்கெல்லாம் நெருப்பு வாங்க போவோம், பக்கத்து வீட்டுல வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. நெருப்பை கலைச்சி கைனால ஒரு கங்கத்துக்கு போட்டுருவாங்க. அப்படி தொட்டு போடுற அளவுக்கு அந்த எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டா, இந்த தீயை பொறுத்த வரைக்கும் அப்படி தொட்டு தூக்கி போடுவதற்கு, தொட்டு தொட்டு வச்சு எடுப்பதற்கு அதை தாங்குற சக்தி உள்ளங்கைக்கு இருக்கிறது. இதுக்கு பக்திலாம் காரணம் இல்லை, யாரு வேண்டாலும் செய்யலாம். இப்ப விளக்கு இருக்குது, அணைக்கலாம், கைனால அணைக்கலாம், டக்குனு வச்சுக்கிட்டே தான் இருக்கக்கூடாது. தீயில என்ன செய்யக்கூடாது, தீக்கங்கை தீயில வந்து மிதிக்கிறாங்கல்ல, சரி தீயில உட்கார சொல்லுங்களா கொஞ்சம் நேரத்துல. யாரும் உட்கார்ற விழா நடத்த முடியாது, உட்கார்ந்தா முடிஞ்சு வச்சு பொசுங்கி போயிடும். தீயில மிதிக்கிறது, தீ நிக்கிற விழா நடத்துங்க யாராச்சும். தீ நிக்கும் விழா ஒரு 60 என்ற வரைக்கும் நில்லுங்க, அப்படியே மாத்தி மாத்தி வச்சுட்டு ஓடி போயிடணும். மாத்தி அந்த கேப்பு போதும், அந்த உள்ளகை தாங்கிடும். சுடுதுல அப்படி எடுத்தோம் சூடு குறைஞ்சிரும், மறுபடியும் வச்சு சூடு வரும் குறைஞ்சிரும், இந்த காத்து உங்களை சரி பண்ணி விட்டுரும். அப்ப வச்சு எடுக்கிற வேலைகளை வந்து பக்தியினால் இல்லை, கடவுள் இல்லைன்னு சொல்றது அவங்க செய்யறது காரணம் அதுதான். முஸ்லீமும் செய்யறான், இந்துவும் செய்யறான், கிறிஸ்தவனும் செய்யறான், கடவுள் இல்லைன்னு செய்யறான். என்ன காரணம்? இது வந்து அந்த காரணம்லாம் இல்லை, பொதுவான ஒரு காரணம். என்ன காரணம்? மனிதனுடைய உடல் தான் அது காரணம். இதுக்காக நம்ம வேதனைப்படுத்திக்க கூடாது. இதுல என்னமோ சக்தி இருக்கு நினைத்து கொண்டு நம்ம போட்டு நம்ம வேதனை கஷ்டப்படுத்திக்கிறாங்க. ஒரு பை சான்ஸ் நம்ம நடந்து போறோம், விழுந்தா என்ன வரும்? அப்படி விழுந்து இருக்கிறார்களா இல்லையா? எதுல பரிச்சை பண்ணி பாக்குறது? விஷ பரிச்சையா? பரிச்சையே வேற விஷயங்கள பரிச்சை பண்ணலாம். விஷத்தை குடிச்சு செத்து போயிரும் தெரியுது, குடிச்சு பார்க்கட்டுமாண்டா? இப்ப இன்னைக்கு இருந்தா தானே பாக்குறதுக்கு அப்புறம் விஷத்தை போய் விஷ பரிச்சை செஞ்சு பார்க்கலாமா? அது வந்து தீயில இறங்கி போயிட்டு இருக்கும்போது குழந்தைகள் எல்லாம் ஓட்டிட்டு போறாங்க, நம்ம பாக்குறோம். ஒரு நிகழ்ச்சி டிவியில காட்டுறாங்க, ஓடிட்டு இருக்கும்போது குழந்தை தவறி விழுந்துருச்சு. என்ன கதி? என்ன கதின்னா எரிஞ்சு பொசுங்கி போயிடாது. அது அதெல்லாம் செய்யக்கூடாது, தீயில எல்லாம் விளையாடக்கூடாது. அதாவது இது வந்து இதை பக்தியாக்கி நம்ம கஷ்டப்படுத்திக்கிட்டு வேதனைப்படுத்திக்கிறாங்க. இதெல்லாம் பின்னாடி யாரோ உண்டாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. இஸ்லாமியர்கள் செஞ்சாலும் தப்பு, யார் செஞ்சாலும் தப்பு. தீ மிதிக்க கூடாது, பக்தியின் பேர்ல செய்யக்கூடாது, கடவுளுக்காக வேண்டி வேதனைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. பெயர் செந்தில் முருகன், என்னுடைய ஊர் செம்மங்குடி. பெஸ்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிகிறேன். நபிகள் தன்னுடைய ஆரம்ப காலத்தில்
பிற மன்னர்களுக்கு எழுதிய கடிதங்களில் கூட பிஸ்மில்லா இர்ரஹ்மான் இர்ரஹீம் என்ற ஒரு வார்த்தையை தான் புனித வார்த்தையாக பயன்படுத்தி இருக்கிறார். அந்த அரபில் ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒவ்வொரு குறியீடு, எண் குறியீடு உண்டு. அந்த குறியீட்டு அடிப்படையில் அதனுடைய கூட்டு புள்ளியாக 786 என்பதை புனித எண்ணாக இஸ்லாமியர்கள் பயன்படுத்துகிறார்கள். நபிகள் நாயகமே பிஸ்மில்லா இர்ரஹ்மான் இர்ரஹீம் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது இப்பொழுது 786 என்ற எண்ணை மட்டுமே பயன்படுத்தினால் எப்படி அதற்கு சரியாகும்? அப்படி அது பயன்படுத்துவது சரி என்று சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தைக்கு 238 என்ற எண்ணை பயன்படுத்தினால் சரியாகுமா? இதற்கான விளக்கம் தேவை. அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ளவர்கள் கடிதங்கள் எழுதும் பொழுதும் அல்லது திருமண அழைப்பிதழ்களிலேயும் அல்லது வீட்டினுடைய முகப்பு அலங்கார சுவர்களிலேயும் ஒரு பிறையையும் நட்சத்திரத்தையும் போட்டு அதில் ஒரு 7, 8, 6, 786 போட்டு எழுதுவதை ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். கடிதம் எழுதினால் அந்த 786 போட்டு தான் எழுதுவார்கள். அது ஏன் எழுதுகிறார்கள் அவர் காரணம் ஐயாவே சொல்லிட்டாரு. செந்தில் முருகன் அவர்களே அழகா சொல்லிட்டாங்க. என்ன எழுதுறாங்கன்னு கேட்டா ஒவ்வொரு எழுத்துக்கு ஒரு நம்பரை கொடுத்துருது. நியூ மாரலாஜிங்கிறான்ல, ஏக்கு இவ்வளவு பிக்கு இவ்வளவு நம்பர் இருக்குல்ல, அந்த மாதிரி என்ன பண்ணிவிட்டாங்க பிற்காலத்தில் வந்தவங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல பி, இஸ், மீ இப்படி இந்த எழுத்துக்கள் இருக்குல்ல, அந்த எழுத்துக்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு நம்பரை போடுறது. இந்த நம்பரை போட்டு மொத்தத்தையும் கூட்டி பாத்தீங்கன்னா 786 வரும். நம்ம ஏன் பெருசா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதணும், அது 786 எழுதிடலாமே அப்படிங்கிற அடிப்படையில் மிக பிற்காலத்தில் நம்ம இந்தியாவுல மட்டும் உண்டான ஒரு வழக்கம் இது. உலகத்தில் எந்த முஸ்லீம்கிட்டையும் கிடையாது. உலகத்தில் உள்ள எந்த முஸ்லீமும் 786 என்று போடுகிற வழக்கம் கிடையாது. அரபு நாடுகள்லையோ, மலேசியாவிலேயோ, இந்தோனேசியாவிலேயோ, இன்னும் உலகத்தில் வாழ்கிற எந்த முஸ்லீம் நாடுகள்லையோ இந்த 786 என்று போடுகிற பழக்கம் கிடையாது. இவர்கள் பின்னாடி வந்தவர்கள் யாரோ ஒரு குறுக்குத்தனமாக ஒரு சிந்தித்து இப்படி ஒன்றை உண்டாக்கி விட்டார்கள். எண்கள் சொல்ற செய்தி வேற, எழுத்துக்கள் சொல்ற செய்தி வேற. எழுத்துக்களுக்கு எழுத்துக்களை தான் பயன்படுத்தணும், எண்களுக்கு எண்களை தான் பயன்படுத்தணும். இல்லைன்னா அவர் கேட்ட மாதிரியே அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு நம்பரை போட்டுக்கிட்டு சலாம் சொல்ல தேவையில்லை, 234 124 இப்படி ஆக போயிடும். அப்புறம் இன்னும் டெவலப் ஆகி போச்சுன்னு வைங்க, அவருக்கு பேர் அப்துல் ரஹ்மான் பேர் இருக்கும், அந்த எழுத்தையெல்லாம் கூட்டி ஒரு நம்பர் வரும். என்ன 506 கூப்பிட்டா என்ன ஆகும்? கோபப்பட வர இல்லையா? அப்ப கைதிகளுக்கு நம்பர் கொடுத்த மாதிரி எல்லாம் போயிடும். இதனால இந்த நம்பர் போடுவது என்பது ஒரு மூட நம்பிக்கை என்று 20 வருடங்களாக நாங்கள் எங்க சமுதாயத்துக்கு சொல்லி இப்ப நிறைய குறைச்சிட்டோம். 20 வருஷ காலமா நாங்க இதை கத்தி கத்தி ஏப்ப இப்படி கிறுக்குத்தனம் பண்றீங்க கேட்டா சொல்லுவாங்க, அல்லாங்கிற வார்த்தைலாம் எழுது, பிஸ்மில்லான்னு எதுனா அல்லாங்கிற வார்த்தை வருதுல, அது கை காலில் மிதிப்பற்ற கூடாது, அதுக்காக வேண்டிதான் நாங்க அப்படி நம்பரை போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நபிகள் நாயகம் முஸ்லீம் அல்லாத மன்னர்களுக்கு எழுதும் போது கூட அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கும். உனக்கு என்னதுக்கு தேவையில்லாத ஒரு பொறுப்புணர்ச்சி? நபிகள் நாயகமே எழுதியிருக்காங்களா இல்லையா? அவங்கள நீ ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியதானே நாங்க சொல்லி இப்ப ஒரு அளவுக்கு மாத்திட்டார்கள். இன்னும் சொல்ல போனா இந்த பிறை நட்சத்திரம் போடுறாங்க பாருங்க, பிறை போட்டு பிறைக்கு உள்ள நட்சத்திரத்தை போட்டு 756 போடுவாங்க. இதுலயே இந்த மூட நம்பிக்கை நீங்க பாத்துக்கலாம். பிறைக்கு உள்ள நட்சத்திரம் வருமா? பிறை உள்ள நட்சத்திரம் வர்ற மாதிரி ஒரு காட்சியை நீங்க வானிலை என்னைக்காவது பார்க்க இயலுமா? பிறைங்கிறது அந்த கீற்று வடிவத்தில் இருக்கிறத, அது அல்ல பிறை, வட்ட வடிவம். அது அதுல வெளிச்சம் படாததுனால அந்த கருப்பா இருக்க தவிர அந்த இடத்துக்குள்ள போய் நட்சத்திரம் உட்கார இயலாது. பிறைங்கிறது என்னது? இப்படி இது மாதிரி இருந்தா தான் உடனே நட்சத்திரம் வைக்க முடியும். பிறைங்கிறது ஒரு முழு வட்டம், முழு வட்டம் தான் பிறை. ஒரு இடத்துல வெளிச்சம் படுறதுனால அப்படி தெரியுது. வெளிச்சம் அதிகமா பௌர்ணமி அன்னைக்கு முழுசா தெரியுது பாருங்க, பௌர்ணமி அன்னைக்கு தெரியுற அதுதான் பிறையுடைய வடிவம். எல்லா நாளிலும் பௌர்ணமி அன்னைக்கு இருக்கிற அந்த வட்டம் தான் எல்லா நாளிலும் அந்த சந்திரன்ல இருக்கிறது. சூரியனுடைய ஒளி படுகிற அளவை வைத்து, சூரியனுக்கும் சந்திரனுக்கு ஒரு டைரக்ஷனை வைத்து எந்த அளவுக்கு அதுல ஒளி படுகிறதோ அந்த அளவுக்கு இப்படி காட்டுகிறது. மீதி உள்ள இடத்துல எல்லாம் பிறை இருந்துகிட்டு இருக்கு. மீதி உள்ள இடத்துல எல்லாம் வெளிச்சம் படாமல் அந்த நிலவு அந்த மண் இருக்குது. அப்ப எப்படி ஒரு நட்சத்திரம் அதுக்கு மேல இருக்க நட்சத்திரம் இந்த கேப்புக்குள்ள எப்படி நட்சத்திரம் தெரியும்? முதல்ல தோற்றத்திலேயாவது வருமா? இந்த சிம்பிளே இஸ்லாத்துக்கு எதிரானது. பிறை நட்சத்திரம் போடுறாங்க பாருங்க, இந்த சிம்பிளே இஸ்லாத்துக்கு எதிரானது. என்னமோ ஒரு அறியாமையில போட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு அறிவுபூர்வமான சயின்ஸ் சொன்ன ஒரு மார்க்கத்துல இப்படி ஒரு மூட நம்பிக்கை. இன்ஷாஅல்லாஹ் நாங்க சொல்லிட்டு வர்றோம், மாத்திக்கிறோம், மாத்திக்கொண்டு இருக்கிறோம். என்னங்க சரி வேணும். ஹலோ,
ஹலோ ஐயா, ரொம்ப வணக்கம் ஐயா. ரொம்ப அருமையா இனிமையாகவும் மென்மையாகவும் இருந்த ஒரு இஸ்லாம் மதத்தை இப்போதைக்கு வன்முறைன்னு எல்லாரும் ஒரு தீர்வாகும் அப்படின்னு எல்லா மதமுமே நினைச்சிட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் மாற்றி இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் இல்லாம அதையும் கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிவிக்கிற மாதிரிங்க. எல்லா மதமுமே இந்துவா இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவாகட்டும், இஸ்லாம் ஆகட்டும், சகோதரத்துவம், அன்பு, மனிதநேயம் இதுதான் முக்கியம் சொல்லுது. இதுக்கு ஒரு சம்பவமா காஃபாவா அப்ரஹா என்கிற மன்னன் தன்னுடைய மாதா கோயிலை வணங்காமல் இந்த மக்கள் குறைஷிகள் காஃபாவை வணங்குகிறார்கள் என்பதற்காக யானைப்படை கொண்டு அடிக்க வந்ததாக ஒரு வரலாறு. அப்போது நபிகள் நாயகனுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர் என்ன கூறினார்? அவர்கள் குறைஷிகள் அனைவரும் காஃபாவை விட்டு வெளியேற சொல்லும்போது இவரும் போகிறார், வேண்டிக்கிறார். ஆனால் இவருடைய ஒட்டகங்களை மட்டும் மீட்டுக் கொண்டார். அப்போது அப்ரஹா கேட்கிறான், ஏன் உன் காஃபாவை காப்பாற்றவில்லையா? உன் ஒட்டகங்களை மட்டும் காப்பாற்ற. எனக்கு உடைமையாக இருக்கின்ற பொருட்களை நான் காப்பாற்றிக் கொள்கிறேன், அவருக்கு உடைமையாக இருக்கிறதை அந்த இறைவன் காப்பாற்றிக் கொள்வார். அதே போல நமக்கு மனித குலம் ஆகிய நமக்கு நிம்மதியும் மனிதநேயம்தான் முக்கியம். நாம் அதை காப்போம், நம்மை மறுமையில் இறைவன் காப்பான் என்று முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முடிச்சிருவேன். அன்பு சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியில நீங்க எல்லாரும் கேள்வி கேட்க ஆசைப்பட்ட நிறைய பேர் இருப்பீங்க. அந்த வாய்ப்பு தவறி போயிருக்கும். ஏன்னா நம்ம திட்டமிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு சிலதை தேர்ந்தெடுத்து சிலதை ஒதுக்கவில்லை. இந்த நேரத்துக்குள் அதான் செய்ய முடியும் என்றதனால் சிலர் டோக்கன் வாங்காமலே கிடைக்காமல் இருக்கலாம், வாங்கிய டோக்கனுக்கு பதில் முடியாமல் போயிடலாம். நம்முடைய பேச்சுகள்ல மனிதன் என்ற முறையில் யாராக இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் அவனை அறியாமல் தவறுதலாக இடம்பெற்று புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அது மாதிரி கூட இடம்பெற்றிருக்கலாம். எந்த மாதிரியான என்னுடைய பேச்சில் குறைகள் ஏற்பட்டிருந்தாலும் அது உங்களை புண்படுத்தி இருக்குமேயானால் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வந்ததற்காக நன்றியை கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.